அதாவது ஒண்ணும் இல்லைங்க. என் படத்த பத்தி ஒரு இத கமெண்ட் போடுறேங்க. எனக்கு இப்பதான் பயங்கரமான அனுபவம்லாம் உண்டாகுது. போட்ட உடனே கீழ வந்து ஒருத்தன் ஒரு கெட்ட வார்த்தையில, "இதெல்லாம் ஒரு படமா?" அப்படின்னு கேட்டு டப்புன்னு கமெண்ட் போட்டாங்க. போட்ட 2வது நிமிஷம் போட்டாங்க. போட்ட உடனே நான் அத எடுத்து பார்த்தேங்க. இந்த பையன நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமேடா. இவனை எங்கேயோ நம்ம பார்த்திருக்கோமே. இவன் பேரு எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா அவனை உத்து உத்து பார்க்கிறேன். எனக்கு ஞாபகம் வந்துச்சு கொரியர் ஆபீஸ். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஸோ சைலண்ட் திரைப்படத்தோட கிராண்ட் ஆடியோ லான்ச்க்கு வந்து வெல்கம் பண்றேன். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்மளோட கேப்டன் ஆஃப் த ஷிப் கணேஷ் பாண்டி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஓகே, சூப்பர். ஸோ இந்த சைலண்ட் கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து வந்துட்டாங்க. இந்த படத்துல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்லாம் வந்து சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வந்து படம் பார்க்கும்போது எனக்கு லைட்டா வந்து வரலாறுல வந்து அஜித் சார் பண்ண ஒரு கேரக்டர் தான் எனக்கு லைட்டா வந்து ஞாபகம் வந்தது. ஸோ இந்த படத்துல என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளோட வந்து விஜேவா இருந்து ஒரு பயங்கரமான ஒரு ப்ராமிசிங் ஆக்டரா வந்து இப்ப மாறி இருக்கக்கூடிய முரளி ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கிறோம். ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் எங்களுக்காக. ரொம்ப சந்தோஷம். பிரபஞ்சத்துக்கு நன்றி. அந்த இங்கே நிற்கிறதுக்கு ஆடியோ லான்ச்சு இந்த மாதிரி லான்ச்சுக்கு வர்றதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் மேடையிலேருந்து உட்காருதுன்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. உங்களெல்லாம் பார்க்குறதுல மறுபடியும் ரொம்ப சந்தோஷம். சைலண்ட் ஆடியோ லான்ச்சு தான் வெரி ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச்சு. அனைத்து பிஆர்ஓக்கள் வந்து நாங்கள் மேடை ஏற்றி சென்டர் ஆஃப் தி ஸ்டேஜ் உட்கார வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். அது மார்த்தட்டி நாங்கள் சொல்லிப்போம். அண்ட் டைமண்டாக இருக்க டைமண்ட் பாபு சாரையும், ஸ்டாராக இருக்க எங்கள் நிக்கில் முருகன் சாரையும், அவரும் ஒரு ஆக்டரும் கூட. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த இனிஷியேஷன் பண்ணதுக்கு என்னோட டீமுக்கு பெரிய நன்றி. அண்ட் சைலண்ட் திரைப்படத்தை பற்றி சொல்லணும்னா இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் மூமெண்ட். எனக்கு சமயம் முரளி சார் எனக்கு ரொம்ப தெரியும். சமயம் முரளி சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு அரசு அதிகாரி மட்டும் இல்லை, அரசு அதிகாரியாக மட்டும் இல்லை, அவர் வந்து தமிழில் ரொம்ப ஆர்வம் இருக்கக்கூடியவர். எனக்கு ஒரு படம் பண்ணுறதுக்காக தான் சார் வந்து என்னை கூப்பிட்டுருந்தாரு. அந்த டைமில் சரி அது ப்ராசஸ் போயிட்டு இருக்க டைமில் வந்து சார் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். ரொம்ப நல்ல மனிதர். முரளி அப்படின்னா வந்து முரளின்ற பேருக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்குது, முரளின்ற பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்னன்னா முரளின்றது புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புல்லாங்குழல்லேருந்து வர்ற இசை வந்து கேட்குறவங்களுக்கு பயங்கரமா வந்து அது ரொம்ப இனிமையா இருக்கும். அதே மாதிரி தான் அவருமே நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார், எனக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கொடுத்ததுக்கு. அண்ட் தேங்க்ஸ் கணேஷ் வந்து என்னை நம்பி இந்த படத்தை வந்து இந்த கேரக்டரை நல்லா பண்ண முடியும்னு ரொம்ப பிலீவ் பண்ணாரு. தேங்க்யூ கணேஷ். அவர் இயக்குனரும் ப்ளஸ் வந்து இந்த படத்துல ஹீரோவும் அவர் தான், இன்னைக்கு ஷோவோட ஹீரோவும் அவர் தான். ஸோ என் கூட நடித்த அத்தனை பேருக்குமே நன்றி. இந்த படம் வந்து உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா நிறைய நம்ம திருநங்கைகள் பார்த்துருக்கோம். ஸோ திருநங்கைகள் பற்றின நிறைய கான்ட்ராவர்சி வந்து இங்கே இருக்குது. நிறைய ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒவ்வொரு விதமான வந்து அபிப்பிராயம் இருக்குது. பட் அதை மாத்துற மாதிரியான ஒரு விஷயமா இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தேதியில திருநங்கைகள் வந்து மிகப்பெரிய லெவல்ல இந்த சொசைட்டில வந்து அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட நண்பர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதுல முதல் நண்பியா வந்து எனக்கு நமிதா மாரிமுத்து இருக்காங்க. அவங்க நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில இருந்து முதல் முறையா அந்த வேர்ல்ட் லெவல்ல மிஸ் அந்த டிரான்ஸ் அண்ட் வேர்ல்டு போனது அவங்க மட்டும்தான்.
அந்த பீஜனோட வந்திருக்காங்க. அந்த பெருமை எங்களுக்கு இருக்கு. அவங்கள வந்து இந்த திரைப்படத்துல இருந்ததுக்கு நாங்க உங்களோட நடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். நமிதா, தேங்க்யூ ஸோ மச் அக்செப்டிங் அவர் கிரேட் ஹானர் அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி. அண்ட் இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வரப்போ கண்டிப்பா திருநங்கைகள் மேல இருக்க ஒவ்வொரு அபிப்பிராயமும் மாறும், நல்ல விதமாக மாறும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எஸ்பிஆர் சினிமாஸ்க்கு ரொம்ப நன்றி. பதப்பது எனக்கு சத்தியமா தெரியாது. அவன் வந்து மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டா யூ லாட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் இஸ் வெயிட்டிங். அண்ட் சி ராமசாமினா ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு அண்ணனை பார்த்தோன்னு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. அண்ட் சுரேஷ் காமாட்சி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு சின்ன படங்களுக்கும் நீங்க வந்து சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் பிரதர் டாடா படத்தோட இயக்குனர் பிரதர், நீங்க வருவீங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ ப்ரோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ முரளி. ஸோ ஒரு படத்துக்கு வந்து பிஆர்ஓ வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிஆர்ஓவா நம்மளோட ஹேமானந்த் வந்து வந்திருக்காரு. ஸோ அவருக்கு நம்மளோட சினிமா பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பா ஒரு ஷால்வே வந்து நம்ம வந்து கொடுக்கலாம்னு ஆசைப்படுறோம். ஸோ டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசரா இருக்கக்கூடிய வந்து ஒரு ஷால்வே வந்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹேமானந்த் அவர்கள் ப்ளீஸ் கம். எங்களோட 70 ஆண்டு சினிமா பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக எங்களது உறுப்பினரும் பத்திரிகையாளர் நம்ம ஹேமந்த்னாலே பிகேனூட்ஸ் தான். இன்னைக்கு பிகேனூட்ஸ் பெரிய லெவலு. அன்னைக்கு வந்து இனியனும் ஹேமந்தும் தான். இனியனும் எங்கிறதால மேடைக்கு வருவோம். 2 பேரும் தான் அதை வந்து அந்த அளவுக்கு வளர்த்தது. அவருக்கு வந்து நாங்கள் சிறப்பு செய்கிறோம். அவருக்கு வாய்ப்பு அளித்த இந்த படத்தின் இயக்குனர் அவருக்கும் சால்வை அணிவித்து விரைவு செய்கிறோம். நம்ம உறுப்பினர்கள் கிட்ட இருக்கிறவங்க வரவும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிஆர்ஓ ஒரு கரியர்ல வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு வந்து போயிருக்காரு. அடுத்தபடியாக சீனியர் அவர்கள் வந்து ஜூனியருக்கு வந்து வெல்கம் பண்றாங்க. ரொம்ப நன்றி சார் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அடுத்தபடியாக சைலண்ட் திரைப்படத்துல ஒரு டாஸ்லிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2024 ஃபைனலிஸ்ட் நமிதா மாரிமுத்து அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து சைலண்ட் மூவி ஆடியோ லான்ச்ல இருக்கும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கணேஷ் சாருக்கும், அதுக்கப்புறம் சமய முரளி சார், அப்போ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் முரளி என்ன வந்து இந்த படத்துக்கு அப்ரோச் பண்றப்ப என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து திருநங்கை சமுதாயத்துல இருக்க மாற்றத்தை வந்து மாற்றத்துக்காக இந்த படம் எடுக்கிறோம், கண்டிப்பா நீங்க வந்து ரோல் பண்ணணும்னு. நான் கண்டிப்பா பண்றேன் சார். என்ன அதே மாதிரி இந்த சாங் கேட்டேன்னு எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. ஏன்னா வந்து ஒரு திருநங்கையா நான் வந்து ஜெயிச்ச விஷயத்த வந்து நான் வந்து பெருமையா கொண்டாடுற விஷயம் அந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டு நீங்க பண்ண நல்லா இருக்கும்னாங்க. அந்த பாட்டு இன்னைக்கு திரையில பாக்குறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்டைய டீமுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா இந்த படத்தினால திருநங்கை வாழ்வும் மக்கள் மத்தியில இருக்க அந்த மாற்றமும் மாறும் நம்புறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து அழகா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ மேம். ஸோ அடுத்தபடியாக சமயா முரளி அவர்களே வந்து நம்ம கிட்ட வந்து ஃபியூ வேர்ட்ஸ் வந்து சொல்றதுக்காக வந்து கூப்பிடுறேன். அவங்க இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டெபியூ வில்லனா வந்து பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மியூசிக் டைரக்டர் அண்ட் லிரிசிஸ்டாவும் வந்து இருக்காரு. ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனது மற்ற நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கே எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. காலேஜ் படிக்கும்போது இந்த மியூசிக் ட்ரூப்பில் சேருவோமா அப்படின்னு ஒரு பெரிய ஏக்கத்தோடய நின்றுருக்கேன். ட்ரம்ஸ் எல்லாம் வாசிச்சுட்டு அப்படியே யாராவது சேர்த்துக்குவாங்களா, மியூசிக் நம்ம காலேஜ் மியூசிக் ட்ரூப்பில் சேர்த்துக்குவாங்களாங்கிற ஒரு ஏக்கம் ரொம்ப நாள் இருந்துச்சு. அதை தாண்டி இன்னைக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கோம்னு நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து இந்த ப்ரொடியூசர் ராம் பிரகாஷ்க்கும் என்னை நம்பி இந்த சான்ஸை கொடுத்த இயக்குனர் கணேஷ் பாண்டிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே டைரக்டர்ஸ் வந்து யோசிப்பாங்கன்னா புதுசாக ஒரு வாட்டி ஒரு புதுசாக மியூசிக் பண்ணணும்னு நினைக்கிறாரு, பண்ணுவாரா பண்ண மாட்டா ஒரு தயக்கத்தை தாண்டி கணேஷ் பாண்டி சார் தான் சொன்னார், நீங்கள் பண்ணுங்க சார் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அவர் என்னென்ன சுச்சுவேஷன்லாம் சொன்னாரோ அதை உள்வாங்கி என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 3 பாட்டையும் நானே தான் லிரிக்ஸ் எழுதினேன். அந்த டியூன் போடும்போது கூட ஒன்று ஒன்றா உள்வாங்கி இந்த படத்துக்கு என்ன தேவைங்கிறது மாதிரி தான் நான் எழுதினேன். படத்துக்கு பாட்டு எழுத ஆரம்பிச்சது வந்து சும்மா ஒரு வாட்டி என் ஒய்ஃபுக்காண்டி எழுத ஆரம்பித்தேன்.
ஒரு 10 வருட திருமண நாள் நிறைவுல வந்து என் ஒய்ஃபுக்காண்டி ஒரு பாட்டு எழுதினேன். பைந்தமிழ் மகளேவா, பவளக்கொடியேவா, குறுநகை சிலையேவா, அழகேவான்னு சொல்லி ஒரு பாட்டு எழுத ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தந்தையர் ஃபாதர்ஸ் டேல வந்து எங்கள் அப்பாவுக்காண்டி ஒரு பாட்டு எழுதினேன். அன்பிலே பேரன்பிலே என்னை ஆள்கிறாய் என் தந்தையே, ஆண்டவன் கோலத்தில் நீ வாழ்கிறாய் என் தந்தையேன்னு ஒரு பாட்டு எழுதிட்டு, உன்னை மெழுகாய் உருக்கி என்னுள் வெளிச்சம் தந்தாய், நான் வாழ்வில் உயரே பறக்க நூலாய் நீயே தெரிந்தாயின்னு எழுதி எங்கள் அப்பாவுக்காண்டி ஃபாதர்ஸ் டேல வந்து ரிலீஸ் பண்ணேன். எல்லாருமே நம்ம ஜென்ஸ் எல்லாமே ஜெயிச்சிட்டோம்னா எல்லாரும் சின்ன வயசுலேருந்து அம்மாவை பிடிச்சிட்டே திரிவோம், அம்மா அம்மானே சொல்லுவோம். பட் ஜெயிச்சவனே எல்லாருமே அப்பா அப்பான்னு மாறிடுவோம் அப்படின்னு எங்கள் அம்மா நினச்சிடக்கூடாதோ அப்படின்ட்டு எங்கள் அம்மாவுக்காண்டி நான் ஒரு பாட்டு எழுதினேன். அந்த பாட்டை மனசுலேயே இருக்கும்போது கணேஷ் பாண்டி இந்த அவர் கதை சொல்லும்போது நான் கணேஷ் பாண்டிகிட்ட சொன்னேன், கணேஷ் இந்த லிரிக்ஸ் வச்சுக்கலாமா, தாயே தாயே என் தெய்வமே, தெய்வத்திலும் ஒரு படி மேல் என் தாய் அவளே அப்படின்ட்டு. அப்பாவை கடவுள்னு சொன்னேன்னா அம்மா வந்து தெய்வத்திலும் ஒரு படி மேல் எழுதி அவர்கிட்ட சொன்னேன். அப்படி எழுதும்போது அம்மாவை நினைச்சாலே எல்லாருக்கும் ஒரு இது வந்துடும். அந்த லைன்ஸ் எரியும் போதெல்லாம் இன்னும் எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கு. நான் எழுதும்போது அப்படியே ரொம்ப ரசிச்சு ரசிச்சு எழுதினேன். என்னை விட எது பெரிது கடல் தான் கேட்டதே, என்னை விட எது பெரிது கடல் தான் கேட்டதே, என் தாயின் பாசம் என்றேன் கடல் பின் வாங்குதே அப்படின்னு எழுதும்போது கணேஷ் பாண்டி சொன்ன லைனுக்கும் அந்த பாட்டுக்கும் பயங்கரமா ஒரு மேட்சா இருந்துச்சு. தேங்க்ஸ் கணேஷ். வந்து அம்மாவுக்காண்டி எழுதுனேன், பட் நீங்க ஒரு இந்த பாயிண்ட சொல்லும்போது அதை அப்படியே உள்ள வச்சுட்டு போது அந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் சித்ரா மேடம் வாய்ஸ்ல இந்த பாட்டை கேட்கும்போது அதோட எலிவேஷன் வேற லெவல்ல இருக்கு. ஏன் இந்த 2 லைனையும் சொல்றேன்னா, ஒரு அப்பா வந்து ஒரு கடவுள், அம்மா கடவுள் ஒரு படி மேல்னு நம்ம எல்லாம் சொல்றோம். இந்த 2 பேரோட பாசம் எவ்வளவு பெருசுன்னு நமக்கு தெரியும். இந்த பாசத்தில் வளர்ந்த ஒரு குழந்தை ஒரு நாள் ஒரு பாலின மாற்றம் ஏற்பட்டதற்காக ஒரு குடும்பத்திலேருந்து வெளியேற்றுறாங்க. அப்போ வந்து ஒரு பாசத்தை தாண்டி அந்த ஒரு குழந்தைக்கு எவ்வளவு ஒரு வலி இருக்கும், அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு வலி இருக்கும். ஒரு வீட்டை விட்டு ஒரு குழந்தைய அனுப்புறோம், அந்த போகும்போது ஒரு திருநங்கையா மாறும்போது, ஒரு வீட்டை விட்டு அப்ப உயிர் மாதிரி நினைக்கிற அம்மா அப்பாவை விட்டு இவங்க வெளில போறாங்க, இல்ல குழந்தை உயிரா இருக்க குழந்தைய வெளியில அனுப்பும் போது அவங்களுக்கு எந்த பெயினா இருக்கும்னு நினைச்சுதான் வந்து பெத்தவங்க அடிச்சு வரட்டும் வேதனை புரியுமா, எல்லாம் மறந்து வாழுற என் வாழ்க்கை உனக்கு புரியுமான்னு எழுதுன அந்த பாட்டுல. திருநங்கைகள் அப்படிங்கும்போது அதுக்கு மட்டும் இல்லை, இந்த பாட்டு நான் எழுதும் போதே அவங்க நினைச்சு, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு திருநங்கைகள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வேலை பார்க்குற இடத்துல கூட பார்த்தீங்கன்னா யாராவது கஸ்டமர்ஸ்குள்ள உள்ள நிலஞ்சாலும் எல்லாருக்குமே தெரியும் சமயமுரளி சாரை தான் பார்க்க போவாங்க அப்படின்னு. என்ன ஏதாவது உதவிகள்லாம் என்கிட்ட தான் வருவாங்க. நிறைய பேர் ஒரு அரசு அலுவலகத்துல ஒரு உள்ள நுழைஞ்சாலே எல்லாரும் ஐடென்டிஃபை சமயமுரளி சார் தான் பார்க்க போவாங்க. அதுவே எனக்கு ஒரு பாண்டிங், உங்களுக்கு வந்து நிறைய பண்ணணும் அவங்க நினைச்சுதான் எழுதுனேன். நான் நானாக மாறினேனே பெண்ணாக, வான்மேலே ஸ்டாராக மின்ன போறேன் ஜோராக, மனதில் உள்ள ஆசையெல்லாம் சிறகடித்து பறக்க விட்டு நான் நானாக மாறினேனே பெண்ணாக. அது ஒரு ஆண் ஒரு பெண்ணா மாறுற வந்து எழுதுறது வந்து எனக்கு பிடிச்ச இதுல வந்து எழுதி இவங்களுக்காண்டி அதான் சொன்னேன். என்னோட நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பிச்ச திருநங்கை நண்பர்கள் அந்த உங்களுக்காண்டி தான் இந்த பாட்டு நான் எழுதுனேன், இந்த ப்ரெசென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி. இதை தாண்டி ஒரு இசையமைக்கணும்னு வந்தா புதுசா ஒரு மியூசிக் பண்றவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். சங்கீதம் தெரியாது, புதுசா பெருசா அது நான் படிச்சுட்டு வரல. சித்ரா மேடம் வந்து ரெக்கார்டிங்க்கு ஒத்துக்கிட்டாங்க. பாட்டை கேட்டு வந்து அன்னைக்கு நைட்டு எனக்கு தூக்கமே வரல. என்ன வரல அப்படின்னா, அடுத்த நாள் அவங்க இது என்ன ராகம் கேட்டுருவாங்களோன்னு எனக்கு உண்மையிலே தூக்கம் வரல. என்ன அதை பார்த்துலாம் டியூன் போடல, நானே வந்து ஒரு தத்தாகரம் நானே ஒரு டியூன் போடுவேன். ஏன்னா நான் பேசிக்கலா ரைட்டருங்கிறதுனால நான் எழுதிடுவேன், நானே ஒரு டியூன் போட்டு நானே எழுதுவேன். அது அதுக்கப்புறம் போய் ப்ரோக்ராமிங் பண்ணி மியூசிக் போட்டுருவோம்.
நான் எழுதுன சத்தியமா இந்த 3 பாட்டுல ஏதாவது ராகம் என்னன்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே நான் ராகம் வச்சுலாம் தெரியும். எனக்கு இன்ன வரைக்கும் இது என்ன ராகம்னு தெரியாது. நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருந்தேன். சடனாக வந்து மேபி சித்ரா மேடம் வந்து சார் இது என்ன ராகம் சார்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்றதுன்னே தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அது ஒரு ஐடியா வச்சுருந்தேன். அடுத்த நாள் வந்து நம்ம நார்மலாக கல்யாணத்துக்கு மட்டும்தான் அப்பா அம்மா காலிலேயே விழுவோம். மற்றபடி எல்லாருக்கும் ஒரு நார்த் இந்தியாவில் வந்தால் ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. நார்த் இந்தியாவில் நம்ம வயசை விட யார் அதிகமாக வந்தாலும் உடனே கால் தொட்டு கும்பிடுவோம். இங்கே வந்து நம்ம அந்த பழக்கம் இல்லை, ஒரு நல்ல பழக்கம் இல்லை. பட் இருந்தாலும் நான் வந்து இருந்தேன். மேடம் வந்துகிட்டே இருந்தாங்க. அடுத்த நாள் ரெக்கார்ட் ஸ்டுடியோக்கு அப்படியே நின்றுட்டே இருந்தேன். வந்த உடனே காலில் விழுந்துட்டேன். எதுக்குன்னா ஒரு டீச்சரை பார்த்து ஒரு பயம் தான். அட்லீஸ்ட் வந்து ஏதாவது கொஸ்டின் கேட்டுற போறாங்க, இது ஏதாவது என்ன ராகம் ஏதாவது கேட்டாங்க நமக்கு பிரச்சனை ஆயிருமே. என்கிட்ட வர்ற மியூசிக் என்கிட்ட சிங்கர் எல்லாம் வர்றவங்கள்ட்ட யார்கிட்டையுமே வந்து அவங்க நோட்ஸ் இல்லை சார் இது மகரிசாவா சரிகமாலாம் கேட்டாங்கன்னா நான் பாடி காமிப்பேன், அதே மாதிரி பாடிடுங்க. எனக்கு வந்து சங்கீதம் எல்லாம் பெருசா தெரியாது. பட் ஏதோ ஒரு ஞானத்துல வந்து என்னால் டியூன் போட முடியுது, என்னால் மியூசிக் போட முடியுது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஹெல்ப் பண்றதுக்கு. இப்போ ரவி சார்லாம் இந்த பாட்டில் 3 பாட்டுலேயும் வந்து நான் டியூன் போட்டு எடுத்துட்டு போகும்போது எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாரு. அவர் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணா கூட இந்த 3 பாட்டும் இவ்வளோ பெரிய ஒரு நல்லா வந்தது காரணமே அவர் தான். ஏன்னா அவர் பார்த்துக்க சார் எப்படி சார் இது போட்டீங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு சார். அப்போ ஒருவேளை நம்ம நல்லா தான் பாட்டு போடுறோமோ அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே ஒரு ஒரு தன்னம்பிக்கை. ஒரு சக கலைஞன் ஒரு சக ஆர்டிஸ்ட் வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட் மேல பொறாம போடாம சார் இந்த டியூன் நல்லா இருக்கு, இது நல்லா பண்ணுங்க, இந்த லைன் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நமக்கே ஒரு மோட்டிவேஷன். அப்படி வந்ததுதான் ஒரு படம் மியூசிக்கு. தேங்க்யூ ரவி சார், தேங்க்யூ கணேஷ். நீங்க கொடுத்த சான்ஸ்க்கு இந்த படத்துல உங்களுக்கு வந்து வெறும் திரை இசை பாடல்கள் 3 மட்டும் தான் மியூசிக் போட்டேன். உங்க படத்தை பார்த்து இந்த பாட்டை பார்த்து எனக்கு வாரணாசி எக்ஸ்பிரஸ் சுரேஷ்காந்தன் ஒரு டைரக்டர் சான்ஸ் கொடுத்து அந்த படத்துல 5 பாட்டு போட்டிருக்கேன். அது மட்டும் இல்ல அந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நான் தான் பண்ணேன். ஏன்னா இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணும்போது ரவி சார் கூட உட்காந்து ஒர்க் பண்ணும்போது யோசிச்சேன் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அப்பதான் யோசிச்சோம் ஓகே நம்ம வரல சார் இந்த படத்துக்கு நான் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்தேன். என்னை நம்பி கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த படத்தை மிக்சிங் முடிஞ்சு பார்க்கும்போது டைரக்டரே சொல்றாரு நல்லா பண்ணிருக்கீங்கன்ட்டு. எனக்கே பயங்கர சந்தோஷமா இருக்கு. திருப்பி காலேஜ் யோசிக்கிறேன், ஒருவேளை அன்னைக்கு ஏதாவது ஒரு 2 பாட்டு 2-3 பாட்டுக்கு ஸ்டேஜில் ட்ரம்ஸ் கிம்ஸ் வாச்சிருந்தேன்னா உண்மையில சத்தியமா நீ மியூசிக் டைரக்டராக இருக்க மாட்டேன். சப்போஸ் ஏதாவது கிடைக்கலன்னா எதிர்காலத்தில் ஏதோ அதை தேடி மல்டிபிளா போய் எங்கேயோ பண்ண போறோம்னு ஒரு நமக்கு ஆண்டவன் விட்டுருக்காருன்னு நினைச்சுக்கோங்க. அது மாதிரி இருந்ததுதான். ஒண்ணுமே இல்லாம ஒரு ஏக்கத்தோட நின்றுருக்கேன். வந்து மியூசிக் ட்ரூப்ல சேர முடியாது ஒண்ணு இன்னைக்கு ஒரு மியூசிக்கை பண்ணிட்டேன்னு நினைக்கும் போது அதுக்கெல்லாம் காரணமா இருக்கு ஆண்டவன் நன்றி கூறி. இந்த ஸ்டேஜுக்கு கட்டாயமா நான் சொன்னதுக்காண்டி நிறைய பேர் வந்திருக்காங்க. சுரேஷ் பிரதர், சக்தி சீனிவாசன் சார், டாடா டைரக்டர், அதை விட யாரையாலுமே பிடிக்க முடியாத ஒரு ஆளு ஏமா மின்னல்னா மறைஞ்சிருவாரு சார், நிகில் சார் வந்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம், நன்றி, தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். ஸோ மியூசிக்கோட வந்து பெயர் தெரிஞ்சாதான் வந்து மியூசிக் போடணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பெஸ்ட் உதாரணமா வந்து இருந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். ஸோ அடுத்தபடியாக இப்போ வந்து நம்மளோட சைலண்டோட ஆடியோ லான்ச் வெளியிடுவதற்காக சீனு ராமசாமி சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவங்க கூட வந்து நம்மளோட ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி சார் அண்ட் கணேஷ் கே பாபு சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஸோ பிஆர்ஓ கூட வந்து சேர்ந்து இப்போ சைலண்ட் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். பிஆர்ஓக்கள் எல்லாரும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். வந்து மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து பெஸ்ட் விஷஸ் வந்து சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட ஹேமானந்த் அவர்களுக்கு வந்து ஒரு ஷாலோ வந்து போட்டுக்கலாம். பிஆர்ஓ யூனியன் சார்பா ஸோ நம்மளோட டைமண்ட் பாபு சார் வந்து ஷால்வே வந்து போத்துறாங்க.
அடுத்தபடியாக நம்மளோட சைலண்ட் திரைப்படத்தோட கேப்டன் ஆஃப் தி ஷிப். ஸோ அது மட்டும் இல்லாம சூப்பரா வந்து மல்டி டேலண்டட் பர்சனா வந்து இருக்காரு. ஸோ வந்து சூப்பரா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெபியூ படம் வந்து கொடுத்திருக்காரு. ஸோ கணேஷ் பாண்டி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். ஃபியூ வேர்ட்ஸ் சார். அனைவருக்கும் வணக்கம். இங்கு வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். சைலண்ட் என் முதல் குழந்தை. இந்த குழந்தை முன்னாடி நான் ஒரு குழந்தையா பேசுவேன். எனக்கு நண்பர் முரளி போலவோ இல்லைங்க சார் சமய சார் போலவோ ஒரு வர்ணனை எனக்கு பேச வராது. என் மனசை வெளியில் வச்சு அப்படி எனக்கு என்ன தோணுதோ அதை பேசிடுறேன். சைலண்ட், இந்த சைலண்ட்டுங்கிற தலைப்புக்கும் எனக்கு ரொம்ப பெரிய பந்தம் இருக்கு. சின்ன வயசுல சரியா பேச வராது, அதனால நான் சைலண்டா இருந்தேன். அதுக்கப்புறம் வறுமை, அதுக்கப்புறம் லட்சிய பாதை, இது எல்லாமே என்னை ரொம்ப சைலண்ட் ஆக்கிச்சு, பக்குவப்படுத்துச்சு. இது எல்லாத்துக்கும் மேல இந்த சைலண்ட்டை என்ன ரொம்ப சைலண்ட் ஆக்கிச்சு, என்னை ஒரு தெளிவான கலைஞன் ஆக்கிச்சு. இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த சைலண்ட்டுக்கெல்லாம் இந்த ஒரு சைலண்ட் ஒரு பதிலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சமய முரளி சார் இன்றைய விழா நாயகர், அவரை பற்றி நான் ஒன்று சொல்லி ஆகணும். தாயே தயேசான் இந்த ஜென்மத்தில் நான் எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் சார். தேங்க்யூ சார். எங்கெங்கோ தேன் எடுக்கிற தேனீக்கள் எல்லாமே தேன்கூட்டில் வந்து ஒன்று சேரும். அது மாதிரி எங்கெங்கோ பிறந்து வளர்ந்த எங்கள் எல்லாரையும் கூட இந்த சினிமாங்கிற தேன்கூடு தான் ஒன்று சேர்த்துருக்கு. தேனி வளர்ப்புல ஒரு சூட்சம் இருக்கு. தேனி வளர்ப்புல ஒரு ராணியை வச்சுட்டோம்னா எல்லா ஈக்களும் அந்த ராணி கிட்ட வந்துடும். ராணியை எடுத்துட்டோம்னா எல்லா தேனீக்கும் பறந்து போயிடும். அந்த மாதிரி இந்த படத்துக்கு ராணி தேனியை வந்தவர் தயாரிப்பாளர் ராம் பிரகாஷ் சார். அவருக்கு ஃபாரின்ல இருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ பத்திரிகை நண்பர்கள், சைலண்ட் நீங்கள் தான் பேச வைக்கணும். ஸோ சீனு ராமசாமி சார், குரு பார்க்க கோடி நன்மை, உங்கள் பார்வை போட்டிருக்கு சார். நான் கண்டிப்பாக நல்லா வந்துடுவேன் சார். அண்ணன் காமாட்சி, சுரேஷ் காமாட்சி அண்ணன், படம் பார்த்துட்டு என்னை வாழ்த்துனீங்க. நான் வாழ்க்கையில் நான் வாங்கின முதல் விருதுன்னு நினைக்கிறேன். நான் நண்பர் கணேஷ் பிரதர், உங்களுக்கு எனக்கு நிறைய ஒற்றுமை இருக்கு. உங்க பேர் கணேஷ், என் பேர் கணேஷ். பட் இந்த படத்துக்கு முதல்ல வச்ச பேரு டாடா டாடி. சரி, நீங்க வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம் பிரதர். இது எல்லாமே இயற்கை தான் நடத்துதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா யார் இங்க வரணுங்கிறத இயற்கையை தான் முடிவு பண்ணியிருக்கு. இங்க வந்த எல்லாருக்குமே நான் என்னோட பேரண்ட்ஸை நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு இடத்துல என்னை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு என் பெற்றோர்கள் இல்லை, உயிரோட இல்லை. அதனால அந்த ஸ்தானத்துல இங்க வந்து எல்லாருடைய பாதம் தொட்டு நான் உங்களை பெற்றோரா நினைக்கிறேன். எனக்கு இதுக்கு மேல சரியா பேச வரல. வணக்கம், நன்றி. தன்னோட முதல் படம் அப்படின்றதுனால ஒரு பதட்டத்தோடயே வந்து பேசினாரு. ரொம்ப நன்றி சார், அண்ட் ஆல் தி பெஸ்ட். ஸோ அடுத்தபடியாக நம்மளோட சைலண்ட் திரைப்படத்தை, ஒரு சின்ன பட்ஜெட் வந்து படத்தை வந்து எப்பயுமே வந்து ஆதரிப்பாரு, ஒரு நியூ ஃபேஸா இருக்கட்டும். ஸோ அது மாதிரி வந்து இன்னைக்கு நம்ம கூட வந்து சீனு ராமசாமி சார் வந்து இருக்காரு. ஸோ அவருக்கு ஹானர் பண்றதுக்காக சமயா முரளி சார் வந்து ஒரு சின்ன ஷால்வை வந்து போத்திருங்க சார். ரொம்ப நன்றி சார் வந்தது. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். உண்மையிலே இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான மேடை. ஏன் சொல்லுங்க, உண்மையிலே இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு மேடை. ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு இயக்குனராகி ஒரு 17-18 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு நியூஸை 2 பிஆர்ஓக்கு அனுப்பிச்சிங்கன்னா அந்த பத்திரிகை வரவே வராது. ஒரு நியூஸை ஒரு 2 தெரியாமல் இன்னொரு நியூஸ் தெரியும் வச்சுக்கோங்களேன், அவர் முன்னாடி போட்டாருன்னா இவர் போடவே மாட்டார். ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக எல்லா பிஆர்ஓக்களும் மேலே உட்கார்ந்து இருக்கிறது. உண்மையை சொல்லணும்னா எங்க டைரக்டர் யூனியன்ல கூட நான் இதை பார்க்காத காட்சி. முதல்ல இந்த விழாவுக்கு என்னை அழைச்ச ஹேமந்துக்கு என்னுடைய மனப்பூர்வமான இதயபூர்வமான வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா 2012 வந்து ஒரு ஒரு மெலிந்த பையனா, கொஞ்சம் மெலிந்த பையனா பிகைன் வுட்ஸ்ல இருந்து ஒரு தம்பி தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணி
ஒரு பேட்டி நானும் அவரும் என்னை எடுத்தாங்க அவங்க. அப்போ நானும் அவரை மாதிரி தான் இருந்தேன். ஆனால் இப்போ பார்க்கும்போது நானும் அவரும் சமமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அவர் என்ன கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்காப்புல. ஸோ ஹேமந்த் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் நான் பிஆர்ஓ ஆகுறேன் சார், நீங்கள் வந்து என்னை வாழ்த்தணும்னு சொன்னாப்புல. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஹேமந்த் ஃபர்ஸ்ட் என்னை பேட்டி எடுத்த அந்த நாள் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதனால் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வந்து அந்த அந்த படத்துக்காக நமக்கு வந்து நின்னாப்பிலே. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை பற்றி நிறைய ரிவ்யூஸ்லாம் எனக்கு போட்டாப்புல. ஸோ அதை மனசில் வச்சு ஹேமந்த் என்ன படம் ஏது எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது. நான் வர்றேன் ஹேமந்த்ன்ட்டேன், நேராக கிளம்பி வந்துட்டேன். என்னோட இதயபூர்வமான வாழ்த்துக்கள் ஹேமந்த். ஒளிமயமான எதிர்காலம் உண்டாகட்டும். என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? நீங்க பிஆர்ஓ ஆகிற இந்த நன்னாளில், அதாவது இந்த டைகர் டிராகன்லாம் ஒரு பட்டங்கள்லாம் கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி நீர்முருகன் மேடையில் இருக்காப்புல பிஆர்ஓக்களுக்கு. அதே மாதிரி வந்து இவர் இருக்கார், நம்ம டைமண்ட் பாபு சார் இருக்காரு. அப்படியே டைமண்ட் பாபு சார் இப்போ பார்க்கும்போது எனக்கு ஃபிலிம் நியூஸ் ஆனந்த் சார் ஞாபகத்துக்கு வருது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அப்பாவை மாறிக்கிட்டு இருக்காப்புல. பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு. அவரை பார்க்கும்போது டக்குனு அப்பா ஞாபகம் எனக்கு வந்துச்சு. அதே மாதிரி மேடையில் பத்திரிகையாளர் சங்கத்துல இருந்து மேடையில் வந்து இதயபூர்வமாக வந்து உங்களை வாழ்த்தி மாலை போட்ட நம்ம சகோதரர்கள். ஸோ அப்படி இவ்வளோ பேரோட ஆசீர்வாதம், மூத்தோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. அதனால் ஒரு வெற்றி உறுதி. வாழ்த்துக்கள். ஒரு அன்பு நண்பர், தயாரிப்பாளர், இயக்குனர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் வந்து இந்த மேடைக்கு என் பக்கத்தில் அமர்ந்திருக்காரு. 3 அற்புதமான படைப்புகளை கையில் வச்சிருக்காரு. தமிழ் சினிமாவில் அடுத்து டாக் ஆஃப் த கோடம்பாக்கம்னா அவர் வச்சிருக்கிற படம் தான். என்னுடைய அன்பு நண்பன் ராமுடைய இயக்கத்தில் வரப்போகிற 7 கடல் 7 மலை 7 கடல் 7 கடல் 7 மலை அப்படிங்கிற படம். அப்புறம் அண்ணன் பாலா அவர்களுடைய திரைப்படம். அதுக்கப்புறம் வந்து ராஜா கிளி. இப்படி 3 படங்கள் வந்து அடுத்தடுத்து வரப்போகுது. நாட் ஓன்லி சைலண்ட் மூவி, சின்ன படம் எடுக்கிற எல்லாரையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர். என்னுடைய மாமனிதனாக இருக்கட்டும், இந்த கோழி பொண்ணை செல்லதுறையாக இருக்கட்டும், அவருடைய எல்லா லெவல்லையும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ப்ரொடியூசர். சின்ன படம்ல, பெரிய படம்ல, ஒரு ஆரோக்கியமான படத்துக்கு, ஆரோக்கியமான முன்னெடுப்புக்கு, இன்னைக்கு குரல் கொடுக்கறதுக்கு, அதுக்காக ஃபைட் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசரா என்னுடைய சகோதரர் சுரேஷ் காமாட்சியை நான் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு, சந்தோஷமாகவும் இருக்கு. அது என்ன தெரியல, இந்த பிரசாத் ராவுக்கு எனக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க வந்தாலே எனக்கு தண்ணி தான் வந்துகிட்டே இருக்குங்க. பின்னாடி எதுவும் பேச வேணாமே. ஸோ இந்த ட்ரெய்லர் நான் பார்த்தேன். சைலண்ட், எனக்கு முன்னாடி ஓடிடியில் வந்து ஒரு படம் இருக்கு, சைலன்ஸ்னு ஒரு படம் இருக்கு. அந்த படம் 2 எபிசோட்ஸ் வந்துருச்சு. நான் ரொம்ப ரசித்து பார்த்த படங்கள்ல அது ஒன்று. அந்த சைலன்ஸ் வந்து என்னன்னா, அந்த உலகம் வந்து ரொம்ப அதிகமாக வெப்பமாகி, அந்த வெப்பமான காரணத்தினால அந்த வெப்பம் அதே சமயத்துல சப்தம், இந்த சவுண்ட் பொல்யூஷன் சொல்றாங்க இல்லையா, ஓவர் சத்தம். நீங்க பார்த்தா தெரியும், இந்த லாரி டிரைவர்ல இளையராஜாவை மாதிரி இந்த ஹார்ன் அடிக்கிறது, காலை 5 மணிக்கு ஹார்ன் அடிக்கிறது, ஆளே இருக்க மாட்டேன் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போறது. இந்த சவுண்ட் பொல்யூஷன், இந்த சவுண்ட் பொல்யூஷன்னால சில உயிரினங்கள் தோன்றுகிறது. அந்த படத்துல சில உயிரினங்கள் தோன்றுகிறது. அது யாராவது சத்தம் கொடுத்தவங்களை போய் தாக்குது. இதுதான் அந்த படத்தோட கதை. ஸோ நான் வரும்போது நான் சைலண்ட் உடனே இது அந்த மாதிரி ஒரு படமா இருக்கும் போல தெரியுது அப்படின்ற ஒரு இமேஜினேஷன்ல வந்தேன். ஆனா இங்க இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இது வேற ஒரு விஷயத்த பேசுறது எனக்கு தெரியுது. உண்மையிலேயே இந்த திரைப்படத்தோட இயக்குனர், ஒரு முதல் பட இயக்குனர், இவ்வளவு தைரியமா, எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில்
ஏன்னா யாரும் இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ண மாட்டாங்க. ஆனால் அவ்வளோ தைரியமாக அவரே கதாநாயகனாகவும் நடிச்சு அதே சமயத்தில் மெயின் லீடா திருநங்கை ஒருத்தரை வந்து அவர் நடிக்க வச்சிருக்காரு. அதுக்கே என்னுடைய பாராட்டுக்கள். ஏன்னா சக உயிர் அவங்க. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு சந்ததிகளே கிடையாது. இதுதான் கடைசி சந்ததி. அடுத்த சந்ததியும் கிடையாது. அவங்க யாருக்காகவுமே செல்வத்தை சேர்க்க வேண்டிய தேவையே இல்லை. அவங்க தனி சொத்து மனப்பான்மையே இல்லாத ஆட்கள்னா எனக்கு என்னை பொறுத்த மட்டும் திருநங்கைகள் தான். ஸோ இந்த நாளைய சமூகத்துக்கு சேர்க்கணுன்ற எண்ணமே கிடையாது. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் இன்னைக்கு அன்பு தான். தொடர்ந்து என்னுடைய படங்கள்ல தர்மதுரை ஆகட்டும், தொடர்ந்து என்னுடைய படங்கள்ல திருநங்கைகள் சம்பந்தமான ஒரு சிறு பதிவை நான் வச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த கோழிப்பண்ணை செல்லதுறையில கூட கதைக்கு சம்பந்தம் இல்லாட்டினாலும் சரி, ஒரு இடத்துல ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஒரு சாங் ஒன்று, குத்து சாங் ஒன்று வைப்போம் அப்படின்னு வரும்போது சரி ஒரு ஆரோக்கியமான குத்து சாங்கா வைப்போமே அப்படின்னு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவங்க வாழ்க்கை பிரச்சனையை பற்றி வர்ற மாதிரி ஒரு பாட்டு கூட நான் வச்சிருப்பேன். அந்த மாதிரி இந்த படத்துலயும் ஒரு பாட்டு தன்னோட வலிகளை வேதனை ரொம்ப மாடர்னா நான் வச்சது ஆண்டிப்பட்டி பாட்டு. இவங்க வந்து ரொம்ப மாடர்னா அழகா வந்து இதில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஒளிப்பதிவாளருக்கு என்னுடைய பாராட்டுகள். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லரை பார்க்கும்போது வந்து டீசரை பார்க்கும்போது எனக்கு அதுதான் தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த படக்குழுவுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து தொடர்ந்து வந்து என்கிட்ட வந்து வரும்போதே என்கிட்ட 2-3 பேர் கேட்டாங்க, ஏன்னா நல்லா இருக்கீங்க சார், அண்ணன் நீங்கள் அன்னைக்கு பேசுனது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுண்ணே, நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு இந்த மேட்டரை பேசுங்கண்ணே அப்படின்னாங்க. அது வரும் தம்பி, சைலண்ட் தலைப்பு இயக்குனர் சொன்ன மாதிரி இங்கே அது ஒரு பெரிய சத்தம் ஆகிடும். என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டேன். ஒரு பக்தி மேட்ரை சொன்னாப்புல. நான் சொன்னேன், தம்பி அது நான் பேச முடியாது, நான் ராமரை பற்றி பேசி நான் வனவாசம் போக முடியாது, ஏன்னா அது நான் செய்ய முடியாது, அது வேணாம்ப்பா, நான் எனக்கு தயவுசெய்து அதெல்லாம் பேச சொல்லாத, அது மாதிரி என்னை ட்ரெயின் பண்ணாத, நான் கான்ட்ரவர்சியா எப்பயுமே நான் மேடைகளில் நான் பேசுறது இல்லை தம்பி அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைண்ணே நீங்கள் இப்போ அதுதான் வந்து ட்ரெண்டாக இருக்கு. இல்லைப்பா, நான் வந்து எல்லா மதங்களில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறேன். என்னுடைய படங்கள்ல சமூக நல்லிணக்கம் இருக்கும். நான் வந்து எந்த கடவுளையோ எதையோ நான் நிந்தனை பண்றேன் நான் கிடையாது. ஸோ இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது வந்து ஒரு சிவனா வந்து இவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாப்புல, கணேஷ் வந்து சிவனா வந்து அப்படி பெர்ஃபார்ம் பண்ணி அப்படி ஆடி இருப்பாப்புல. நான் கூட சொல்லுவேன், ஒரு மனுஷன் ஆரோக்கியமா இருக்கணும்னா என்ன செய்யணும், ஒரு மனுஷன் ஆரோக்கியமா இருக்கணும்னா என்ன செய்யணும். எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள்ட்ட நான் சொல்லுவேன், முருகன் மாதிரி நிற்கணும், முருகன் மாதிரி நிற்கணும், விஷ்ணு மாதிரி கையை வச்சு இப்படி படுத்து பார்க்கணும், ஐயப்பன் மாதிரி குத்த வச்சு உட்காரணும். உட்கார முடியுமா ஹேமந்த், உங்களால முடியுமா? உருண்டு கீழே வந்துடுவாப்புல. ஐயப்பன் மாதிரி குத்த வச்சு உட்காரணும். ஏன்னா அவங்க அந்த நிலை அப்படிங்கிறது அவங்க அந்த மலையில இருக்கிற தெய்வம்னால மரம் நிறைய ஏறுறாங்க. நிறைய ஏறும்போது குத்த வச்சு உட்காருங்கன்னா அந்த கால்லாம் ஸ்ட்ரெச் ஆகும். அதனால அவங்க தெய்வத்தை வந்து அவங்க குத்த வச்சு பார்க்குறாங்க. ஸோ அப்படி குத்த வச்சு உட்காரணும். சிவன் மாதிரி ஒரு காலை தூக்கி வச்சு ஆடணும். விநாயகர் மாதிரி சம்மணம் போட்டு உட்காரணும். இந்த 4 நிலைகளை கண்டினியூஸா நீ செஞ்சேன்னா நீ ஆரோக்கியமா இருப்ப. இதை சொல்றதுக்கு தான் இந்த தெய்வங்களை இவங்க படைச்சிருக்காங்க. ஸோ அதனால இந்த எல்லா மதங்களையும் நான் வந்து அந்த எல்லா மதங்களும் கூட நல்ல கருத்துக்களை நான் எடுத்துக்கிறேன். என்னுடைய படங்கள்ல எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணுன்ற சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடியது. அதனால தயவு செய்து இந்த சிக்கல்ல மட்டும் என்னை மாட்டி விடாதப்பா, நான் பேச மாட்டேன் அப்படின்னு. இல்லைண்ணே, அந்த விமர்சனத்தை பத்தி ஒன்று பேசுனீங்க, அதான் முடிஞ்சு போச்சேப்பா, அதை பத்தி மறுபடியும் என்னப்பா பேசணும் அப்படின்னு கேட்டேன். இல்லை தயவுசெய்து அதை பத்தி இன்னும் 2 வார்த்தை சொல்லுங்க. இங்க பாரு, நான் சின்ன வயசா இருக்கும்போது இந்த வேலையை வச்சிருவேன். இந்த சின்ன வயசா இருக்கும் போது இருந்து விமர்சனத்தை பார்த்துட்டு தியேட்டருக்கு போகவே மாட்டேன். குறிப்பா சினிமாவுக்குள்ள நான் வரணும்னு முடிவு பண்ண பிறகு
சினிமாவுக்குள்ள வரணும் முடிவு பண்ணும்போது நான் சொல்றது 90s, அந்த 94, 93 அந்த டயத்துல தியேட்டருக்கு நான் போகும்போது வந்து யார் சொல்ற விமர்சனத்தையும் நான் கேட்க மாட்டேன். யார் சொல்ற விமர்சனத்தையும் கேட்க மாட்டேன். அதே மாதிரி எங்களை வந்து பத்திரிகைகள் வந்து அப்ப ஆனந்த விகடன், குமுதம், கல்கி, கல்கண்டு, அமுத சுரபி, இப்படி யுனெஸ்கோ கூரியர் வரைக்கும் எல்லா பத்திரிகையும் நான் படிச்சிருவேன். நூலகத்துக்கு போய் சாவி, இப்படி எல்லா பத்திரிகையும், அப்ப எல்லா பத்திரிகையில இருக்கிற விமர்சனமும் நான் படிப்பேன். ஆனா அப்ப அந்த விமர்சனமா ஒரு நாள் 2 நாள்ல வரும். ஆனா எந்த விமர்சனத்தையும் நான் படிச்சுட்டு தியேட்டருக்கு போக மாட்டேன். ஆனா தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு வந்து எல்லா விமர்சனத்தையும் படிப்பேன். எல்லா விமர்சனத்தையும் படிப்பேன். அப்ப என்ன, இந்த படத்தை பற்றி நம்ம நினைக்கிறது சரியா, இந்த படத்துல என்னென்ன குறைகள் இருக்குன்னு நம்ம என்ன நினைச்சோம், அது எல்லாமே சரியா அப்படின்னு நான் பார்ப்பேன். நான் பில் அடிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்களேன். நான் ஓடி போய் எடுத்துருவேன் போல தெரியுது. சரியா அப்படின்னு ஒரு பயிற்சிக்காக திரும்ப நான் படிச்சு பார்ப்பேன். இப்படிதான் ஒரு படத்தை என்னோட ரூம்மேட்டு சென்னையில இருக்கும்போது அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. முத்துன்னு ஒரு படம், ரஜினி சார் நடிச்ச அந்த முத்து படத்தை அவருக்கு பிடிக்கல போல தெரியுது. இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாப்ல. நான் அதனாலே ஒரு 2 நாள் கழிச்சு போவேன் அப்படியே விட்டுட்டேன். உட்கார முடியாத தலைவா அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாப்ல. அப்படி சொல்றா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த படம் பயங்கரமா ஹிட் ஆகுது. நான் தியேட்டருக்கு போறேன், அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகுது. அங்க மட்டும் பிளாக் பஸ்டர் ஆகல, தெற்காசிய நாடுகள் ஃபுல்லா அந்த படம் பயங்கர ஹிட் ஆகுது, ஜப்பான்ல எல்லாத்துலயும். என்ன காரணம்னா தம்ம மதத்துல இருக்கக்கூடிய புத்தரோட கருத்துக்கள் எல்லாம் அந்த படத்துல இருக்கு. ரஜினி சார் பேசுறாரு, ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் அதுல பேசுறாரு. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்ப முடிவு பண்ணேன், ரூம்மேட்டை கேட்டு சினிமாவுக்கு போகக்கூடாது, ரூம்மேட்டை கேட்டு சினிமாவுக்கு போகக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஆனா அப்பையும் சரி இப்பையும் சரி, நான் படம் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு 10-15 விமர்சகர்களுடைய விமர்சனங்களை எடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்பேன். என்ன சொல்றாங்கன்னு அப்படி பார்க்கும்போது நம்ம பார்க்காத கோணத்துல இந்த விமர்சகர் பார்த்திருக்காருன்னு ஆச்சரியப்படுவேன். இது என்னுடைய பழக்கம், இது நான் நடைமுறையில வச்சிருக்கிற பழக்கம். மற்றபடி சிறு படங்களுக்கு நான் உங்க முன்னாடி நிக்கிறேன்னா, சிறு படங்கள், பெரிய படங்களை பத்தி எனக்கு தெரியாது. ஏன்னா பெரிய படங்கள் பெரும்பான்மை வியாபாரத்துல வந்து கரையேறி வந்து நின்றோம், தியேட்டர்ல வந்து கரையேறி வந்து நின்றோம். அவ்வளவு விளம்பரம் பண்ணுவாங்க, போஸ்டர் விட்டுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனா சிறு படங்களுக்கு கைபிடிச்சு மக்களுக்கு அடையாளம் காட்டினதுன்றது பத்திரிகையாளர்கள் தான், விமர்சனங்கள் தான். அப்ப சிறு படங்களுக்கு இன்றைக்கு தேவை வந்து ஆரோக்கியமான விமர்சனங்களும் வழிகாட்டுறதும் தான்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா இப்ப சமீபத்துல வந்து பராரின்னு ஒரு படம், புதுமுகங்கள் நடிச்ச பராரின்னு ஒரு படம், ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ வச்சு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அந்த வாசல்ல வச்சு அந்த ஆடியன்ஸ் ரிவ்யூ கேட்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் நிறைய வராதனால அந்த படம் தியேட்டருக்கு வந்திருக்கானே தெரியாம போயிடுச்சு. அதனால என்னுடைய தயாரிப்பாளர் சங்க தயாரிப்பாளர் சங்கத்தோட தொடர்புல இருக்க சுரேஷ் காமாட்சி அவர்கள் வேலையில் இருக்காரு. ஒரு இயக்குனரா நான் கேட்டுக்கிறது, சில கட்டுப்பாடுகளோட, ஏன்னா அவங்களுக்கும் நிறைய பொறுப்பு இருக்கு, சில கட்டுப்பாடுகளோட தயவு செய்து தியேட்டர் வாசலில் ரிவ்யூ பண்ணுவதற்கு அனுமதிங்க. பெரிய படங்களுக்கு அனுமதிங்க, சிறிய படங்களுக்கும் அனுமதிங்க. தியேட்டர் வாசல் ரசிகர்கள்ட்ட கேட்கறதுக்கு நீங்க மக்களுடைய கருத்தை அவங்க வாங்கி போட போறாங்க. ஏன்னா அப்படி மக்களுடைய கருத்தை வாங்கி போடுறதுக்கு தயவு செய்து, ஏன்னா அப்படி இல்லைன்னா சிறு படங்கள் மக்களின் கவனத்துக்கு வராமையே போயிடும். அந்த படத்துல என்ன நல்லது இருக்கு என்னது இருக்குன்றத கொஞ்சம் உரத்து, எப்படி என்னுடைய தென்மேற்கு பருவகாட்டுலாம் சின்ன படம் தான், இந்த கோழிப்பானை செல்லதுறையெல்லாம் சின்ன படம் தான், இந்த படங்கள்லாம் நீங்க எப்படி குரல் கொடுத்தீங்க, நீங்க குரல் கொடுத்ததுனாலதான் அந்த படம் இன்னைக்கு 25 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ஓட்டிட்டு. அவ்வளவு மக்களுக்கு போய் அது ரீச் ஆகிருக்கு.
இப்போ என்கிட்ட கூட கேட்டாங்க, நீங்கள் அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அடுத்து நான் ப்ரொமோஷன் பண்ண போறேன். என்னங்க அடுத்து ப்ரொமோஷன் பண்ண போறீங்க ஏங்க? உங்களுக்கு விவரம் தெரியலன்னா பேசாமல் இருங்கன்ட்டு. பல பேர் வந்து இணையதளங்கள்ல நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அவங்க அறிவாளி சில கருத்துக்களை சொல்றாங்க. அது கிடையாது உண்மை. ஒரு ஜன்னல்ல ஒரு புறா நிக்குது. அந்த புறாவை எத்தனை பேர் பார்க்க போறாங்க, எத்தனை பேர் பார்த்தா எவ்வளவு ரூபா வரப்போகுதுன்றதான் பாயிண்ட். அப்ப நான் ஊரையே கூட்டி அந்த புறாவை பார்க்க வைக்கிறது தானே அந்த புறாவை வளர்க்குறவனோட வேலை. அதுதான் அந்த படைப்புக்கு நான் செய்யற தர்மம். அதை தான் இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வியூ பார்த்தா இவ்வளவு ரூபான்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் இங்க சொல்ல விரும்பல. நான் ஒரு வியூ பார்த்தா இவ்வளவு ரூபான்னு சொல்லிட்டாங்க. அப்ப 1 கோடி பேர் பார்த்தா 7 கோடி தமிழர்கள் இருக்காங்க. அப்ப சீனிராமசாமி தர்மதுரை எடுத்திருக்கான், மாமனிதன் எடுத்திருக்கான், தொடர்ந்து நல்ல படத்துக்காக, அறம் சார்ந்த படத்துக்காக நின்றுருக்கான். அவன் என்னடா சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி 1 கோடி தமிழர்கள் அந்த அமேசான் ஓடிடி ஓபன் பண்ணி பார்க்க மாட்டாங்களா? அப்போ என்னுடைய வேலை என்னன்னா, இந்த படம் இங்க இருக்குன்ற அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போறதுதான். அப்படி கொண்டு போனாலே போதும். ஷேரிட்டின்ற பேசிஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம். அதனாலதான் தொடர்ந்து நான் வந்து எல்லாத்திலையும் போட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த படத்தை பாருங்க பாருங்க பாருங்கன்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருக்கேன். ஒருத்தர் முகநூல்ல கீழே கமெண்ட் போட்டிருக்காரு. நான் ஒரு அமௌண்ட் போட்டிருந்தேன். அப்ப இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு அந்த ரூபாய் உங்களுக்கு வந்துரும்னு போட்டிருக்காரு. அப்ப ஓபன் பண்ணி பாப்பாருன்னு அர்த்தம். ஓபன் பண்ணி பாப்பாருன்னு அர்த்தம். அதனால சைலண்ட் மூவிஸ் உலகம் எங்கும் நீங்க பேசப்படுவீங்க. ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட்களுக்கு தான் இன்னைக்கு பெரிய வரவேற்பு இருக்கு. உலகம் எங்கும் நீங்க பேசப்படுவீங்க அப்படின்னு நான் ரொம்ப ஆழமா நம்புறேன், வாழ்த்துறேன். இந்த புதிய படம், இந்த புதிய கலைஞர்கள், ஏன்னா நான் எப்பயுமே யாரையுமே குறைச்சி மதிப்பிட மாட்டேன். திண்டுக்கல் அலெக்ஸ் எனக்கு ஒரு நண்பர் இருக்கார். அவர் ஒரு நாள் என்னை வந்து ஒன்ன மட்டும் பேசி போயிடும். ஏன்னா நான் பேசுறது எய்த்தாப்புல உட்கார்ந்துருக்கிறவங்களேன்னு உங்களுக்கு தெரியும். திண்டுக்கல் அலெக்ஸ் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார். ஒரு நாள் வந்து அப்போ வந்து என்னை பணம் கொடுக்கணும் வான்னு சொல்லி கூப்பிட்டார் ஒரு ஆளுக்கு. சரி நான் வரேன். அப்போ சின்ன பையன் நான் கூட வந்தேன். வந்தால் அவர் ஜீப் ஒன்று வச்சிருப்பாரு எப்பயுமே. அந்த ஜீப்பில் தான் என்னை கூப்பிட்டு வந்தாப்புல. லொக்கேஷன் மேனேஜர், திண்டுக்கல் லொக்கேஷன் மேனேஜர். வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாண்டில் 2 பேர் நின்னாங்க. ஒருத்தர் ஒல்லியாக நின்னார், ஒருத்தர் வந்து கொஞ்சம் அவரோட கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி இருந்துச்சு, கண்ணாடி போட்டிருந்தார். இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா இல்லைப்பா இவர் தான் டைரக்டர், இவர் ஹீரோ, இவருக்கு நான் பணம் கொடுக்குறக்கா அவங்க அப்பா ஃபோன் பண்ணி பணம் கொடுக்க சொன்னார், அதான் அந்த ரூபாயை கொடுக்குறக்கா. அவங்க யாருண்ணே ஹீரோ அப்படியாண்ணே? நான் அப்போ கொஞ்சம் ஃபாரின் ஃபிலிம்ஸ்லாம் நான் கொஞ்சம் பார்ப்பேன். வெளிநாட்டு படம் மாதிரி எடுப்பாங்க போல தெரியுது அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். நான் அன்றைக்கி ஆச்சரியமாக பார்த்தவர் இந்த தனுஷ். பக்கத்தில் இருந்தவர் செல்வராகவர். அன்னைக்கு பக்கத்தில் இருந்தவர் செல்வராகவர். இது தனுஷ் அவர்கள்ட்டையும் நேரில் பார்க்கும்போது நான் சொன்னேன். ஸோ அப்போ திண்டுக்கல் அலெக்ஸ் வந்து கஸ்தூராஜா சார் பசங்க அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்தாரு. கொடுத்துட்டு அவங்க வாங்கிட்டு ஒரு கார் எடுத்துட்டு மேலே அப்படி போயிட்டாங்க. ஸோ ஆனால் இன்னைக்கு ஒரு நடிப்பு அரசனா அவர் சாதிச்ச சாதனைகள் எவ்வளோ, அது மாதிரி தான் முதல்ல முளைக்கும் போது யாரையுமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாரையுமே நான் குறைவா நினைச்சதில்லை. இந்த ஒரு டைரக்ஷன் பண்ணி ஒரு திருநங்கையா நடிச்சு இந்த படத்துல நீங்க வந்து ஒரு திரைக்கதை வசனம் இன்னொருத்தர்கிட்ட வந்து வாங்கி ஒரு பாடல்களை நீங்க பயன்படுத்தி ஒரு ஃபிலிம் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அதுவே மிகப்பெரிய சாதனை. உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் உண்டாகட்டும்னு நான் வாழ்த்துறேன். ஸோ இவ்வளவு நேரம் என்னுடைய உரையை பொறுமையாக கேட்ட உங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். தயவு செய்து 2 வரியை மட்டும் கட் பண்ணி போட்டு என் கதையை முடித்து விட வேண்டாம் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது ஒன்றும் இல்லைங்க, என் படத்தை பற்றி ஒரு இதை கமெண்ட் போடுறேங்க. எனக்கு இப்போதான் பயங்கரமான அனுபவம்லாம் உண்டாகுது. போட்ட உடனே கீழே வந்து ஒருத்தன் ஒரு கெட்ட வார்த்தையில் இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு கேட்டு டப்புன்னு கமெண்ட் போட்டாங்க. போட்ட 2வது நிமிஷம் போட்டாங்க. போட்ட உடனே நான் அதை எடுத்து பார்த்தேங்க. இந்த பையனை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமேடா,
இவனை எங்கேயோ நம்ம பார்த்துருக்கோம், இவன் பேர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா அவனை உத்து உத்து பார்க்குறேன். எனக்கு ஞாபகம் வந்துச்சு கொரியர் ஆஃபீஸு. ஒரு கொரியர் ஆஃபீஸில் இந்த ஒரு பையன் நாங்கள் பார்த்தோமா ஞாபகம். வடபழனிக்கு நேராக வந்து டிரைவர் இல்லை, பைக் எடுத்துக்கிட்டு நேரம் வந்துட்டேன். 11 மணி ஞாயிற்றுக்கிழமை வந்தால் அவங்க கொரியர் ஆஃபீஸை அவங்க திறந்துருக்காங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பையன் உட்காந்துருந்தான். என்னடா தம்பி வாங்க வாங்க அப்படின்னு. ஆமா எதுக்கு இப்படி கமெண்ட் போட்டாருன்னு நினைச்சேன். இதுவாண்ணா, இது என்னண்ணா அது? இப்போ இது உங்க படமாண்ணா? ஆமாடா என் படம் தான்டா. ஏன் இந்த கமெண்ட்டை போட்ட நீ? மொக்கேன்னு போட்டிருக்கிய, இதெல்லாம் ஒரு படமானு போட்டிருக்கிய, ஏன் இந்த இதை போட்டடான்னு நான் கேட்டேன். உடனே சாரிடா நான் அந்த படம் இன்னும் பார்க்கலண்ணா அப்படின்னு. சரிடா பார்க்கல, ரைட்டு, பார்க்காத படத்தை எப்படி நீ மொக்கேன்னு போடுவேன்னு கேட்டேன். இல்லைண்ணா என் ஃப்ரெண்டு எஃபியில் எழுதியிருந்தாண்ணா. யாரும் அவன் ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு போய் என் ஃப்ரெண்டு வந்துட்டான். ஏன்னா அன்னைக்கு 12 மணி வரைக்கும் தான் கடையை மூட்டிட்டு கூப்பிட்டு போனது. என் ஃப்ரெண்டு வந்துட்டான், அவனை பிடிச்சிட்டேன். அவன் என்ன சொல்றான், நானும் இன்னும் படம் பார்க்கலங்க, நான் வந்து இன்னொருத்தனோட வந்து ஒரு ஸ்டேட்டஸை நான் ஷேர் பண்ணியிருந்தேன், அதை இவன் பார்த்துருக்கான், அதனால தானே நாங்கள் போட்டோம், சாரி நாங்கள் டெலீட் பண்ணிடுறோம்னா. நீ டெலீட் பண்ண வேண்டிய தேவையில்லை, நான் பிளாக் பண்ணிட்டேன். சரியா, தயவுசெய்து இவ்வளோ படத்தை பார்த்துட்டு அதை பற்றி கருத்து போடுங்கடா, ஏன்னா உங்களோட கொரியருக்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு. சரிங்கண்ணா. சரி இதாவது பரவாயில்லன்னா இன்னொரு பயங்கரமான அனுபவம் எனக்கு. தானே கவிதைகள் அப்பப்போ போட்டுக்கிட்டே இருக்கேன் எஃபியில். போட்ட உடனே நைஸ், வெரி குட் அப்படின்னு ஒருத்தர் போட்டுக்கிட்டே இருப்பான். சரின்னு பார்த்து விட்டேன். அப்புறம் ஒரு நாள் வந்து இந்த சங்கீதாவில் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கும் போது ஒருத்தர் வந்தாப்புல வந்து, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், நான் வந்து உங்களை எஃபியில் ஃபாலோ பண்ணுறேன் சார். அப்படிங்களா? ஆமாம் சார், இந்த பாருங்கள் சார் அவனுக்கு காமிச்சா இவர் தான் இந்த நைஸ் ஓகே மட்டுமே கவிதைக்கு. ஆனால் அவர் ஃபேஸை பார்த்தா நார்த் இந்தியனாக இருக்காப்புல. மகாராஷ்டிராவில் வந்து இங்கே சூப்பர் ஸ்டார் ஆகும் வந்திருக்காப்புல. சொல்றது புரியுதா உங்களுக்கு? அங்கிருந்து வந்து ரஜினி சார் இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து இங்கே வந்திருக்காப்புல. ஏன்னா காய காமிச்சு நைஸ் ஓகேன்னு நான் கேட்டேங்கவா, இந்த கவிதை நீ படிச்சியான்னு கேட்டேன். தமிழ் படிக்க தெரியுமான்னு கேட்டேன். இல்லை சார் படிக்க தெரியாது சார். அப்புறம் ஏன் நைஸ் நைஸ்ன்னு போடுறேன்னு கேட்டேன். இல்லை சார் உங்களை சப்போர்ட் பண்ணலான்னு நினைச்சேன் சார். என்ன எதுக்கு என் கவிதையே படிக்காம என்ன எதுக்கு நீ சப்போர்ட் பண்ணணுங்கிறான். இல்லை சார் நீங்க தான் விஜய் சேதுபதினு சொன்னாங்க, இதெல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சு உங்க ஆபீஸ்ல வந்து பார்த்து ஒரு சான்ஸ் கேட்கலாம்னு நினைச்சேன். சரி இந்த ஊரியா நீ? பூனே சார். இனிமே என் ஆபீஸுக்கு வா, ஆடிஷன் நடக்காம வந்து பாரு, ஆனா வந்து நைஸ்ன்னு மட்டும் என் கவிதைக்கு போடாத அப்படின்னு சொல்றேன். இப்படி இணையதளத்தில் இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மகிழ்ச்சி. சைலண்ட் குழுவினர்களுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு செல்லுங்கள். பத்திரிகை நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஸோ உங்களோட படங்கள் அங்கே வந்து எவ்வளோ ரசிக்கிறோமோ உங்களோட ஸ்பீச்சும் வந்து அவ்வளோ ரசிச்சு வந்து கேட்டோம். ரொம்ப நன்றி சார். ஸோ அடுத்தபடியாக கணேஷ் கே பாபு டாடாவோட டைரக்டர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சார். மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். சீனு ராமசாமி சார் சொன்ன மாதிரி அது அவர் சொன்ன மாதிரி ரொம்ப ஆச்சரியமான மேடை. ஏன்னா நானும் சினிமாவுக்கு வந்த நாள்ல இருந்து டைமண்ட் பாபு சாரையும் நிக்கில் சாரையும் ஒரு ஆடியோ லான்ச்ல உட்காந்து பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், அதுவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ எனக்கு இந்த படத்தோட கனெக்ஷன் வந்து படத்தை ரிலீஸ் பண்ற ராஜா சேதுபதி அவர் என்னோட இன்ஸ்டியூட் சீனியர். ரொம்ப சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர். எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரம் சினிமாவை பற்றி பேசி சினிமாவில் ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லி கண்டென்ட் அவ்வளோ நல்ல கண்டென்ட் பேசிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர். எனக்கு அது அவரு ஒரு ப்ராஜெக்டோட அசோசியேட் ஆயிருக்காருன்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல படமா இருக்கும்ன்றதுதான் எனக்கு ஒரு நம்பிக்கை. கூட்டத்துக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி கணேஷ் அவரோட டைரக்ஷன் எப்படின்னு தெரியல, இப்போ ட்ரெய்லர் பார்த்து பர்ஃபார்மன்ஸ் அப்படி பண்ணியிருக்காரு. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நல்ல டைரக்டரா வந்துருவீங்க, ஆனா நம்பிக்கை இருக்கு, நல்ல ஒரு பெரிய நடிகரா வந்துருவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா
அவ்வளோ நுணுக்கமா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவருக்கும் வாழ்த்துக்கள். மற்ற எல்லாருக்குமே இந்த அண்ட் சினிமாட்டோகிராஃபர் சொல்லி மென்ஷன் பண்ணும், ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர். அவருக்குமே ராஜா சேதுபதி வந்து கண்டென்ட்டாகவும் சொல்லிட்டு இந்த படத்தோட பட்ஜெட்னு ஒன்று என்கிட்ட சொன்னாரு. அது நான் நம்ப மாட்டேன். அந்த பட்ஜெட்ல இந்த விஷுவல் வந்து எனக்கு சிங்க் ஆகல. அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் சரி, அதே மாதிரி ஹேமந்த் அவர் இருக்காரு எங்க, அவருக்கும் வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் படம் அவருக்குன்ற மாதிரி நிறைய பேருக்கு இது ஃபர்ஸ்ட் படமா இருக்கு. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அதே மாதிரி பிரதர் உங்களுக்கு, மேம் உங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் அவர் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி, அது கேட்டாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூட்டத்துக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றி சார். ஸோ அடுத்தபடியாக மாநாடு படத்தோட ஃபிலிம் ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வந்திருக்கும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். சைலன் இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். ஆல்ரெடி நான் பார்த்து ஒரு 2 months ஆகுது. இந்த படத்தில் வந்து இசையமைச்சிருக்கிறது வந்து நம்ம சமயமொழி சார். ஆக்சுவலி சமயமொழி சார் வந்து ஒரு IARS ஆஃபீஸர். அவர் எனக்கு அறிமுகமாகும் போது ஒரு IARS ஆஃபீஸர் வந்து எனக்கு அறிமுகமாகிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஒரு புக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த புக்கு கொடுத்துருந்தாரு, அவர் எழுதிய அந்த புக்கு. அந்த புத்தகத்தை படித்தா எனக்கு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்தது. ஏன்னா ஒரு IARS ஆஃபீஸர் ஒரு ரைட்டரா இவ்வளோ ஒரு நேர்த்தி அவர் கதை எழுத முடியுமா அப்படின்னு. இப்போ கூட ஒரு நாவல் கொடுத்துருக்காரு என்கிட்ட, காக்கியின் காதல்னு சொல்லிட்டு. அது இன்னும் நான் படிக்கலை. ஸோ அவர் மியூசிக்காகவும் பாட்டு போட்டிருக்கிறது எனக்கு ஒரு ஆஃபீஸராக இருந்துட்டு சினிமாவில் அவ்வளோ கிரேஸாக இருக்காருன்றது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது கணேஷ்க்கு வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். எனக்கு தெரியும் கணேஷ் வந்து ஒரு புதுமுக இயக்குனர் இருந்தால் கூட இந்த படத்தை மிக சிறப்பாக நடிச்சிருப்பார். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், ஒரு சிறந்த கலைஞர். அவர் வந்து கணேஷ் வந்து தன்னை வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சு எங்கேயுமே தனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்ற போது தானே வந்து ஒரு சுயம்புவா ஒரு கதையை உருவாக்கி ஒரு கதையை வாங்கி அதை நடிச்சு அவரே நடிச்சு அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ பெயின் இருந்திருக்கு அவருக்குள்ள. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து இயக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. பட் நடிகரா வந்து ஒரு நிச்சயமா வந்து ஜெயிப்பான்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த அந்த கேரக்டர் வந்து ஈஸியா எல்லாரும் பண்ணிட முடியாது. ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர். அது டிஃப்ரெண்டா பண்ணிருப்பாரு. ரொம்ப திடீர்னு நெகட்டிவா பண்ணுவாரு, திடீர்னு வந்து எமோஷனலா பண்ணியிருப்பாரு. ரொம்ப ரசிச்சு பண்ணியிருப்பாரு அந்த கேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் படம் பார்த்தோன்னே சொன்னது அவர், நீ நடிப்பிலே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம், மிக சிறப்பா நடிக்கிறவங்க. ஆனா இந்த இந்த அவருக்கு வந்து இவ்வளவு சப்போர்ட் கொடுத்து இவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்து அவர் வந்து உருவாக்குனாருன்னா அதுல சமயமொழி சாரோட ரோல் வந்து பெரிய ரோல். அதனால சமயமொழி சாருக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம நன்றி சொல்லணும். நான் ஒரு ஆபீஸரா இருந்துட்டு இதெல்லாம் பண்ண வேண்டிய அவருக்கு தேவை கிடையாது. சினிமா மேல உள்ள ஒரு காதல் தான். அப்புறம் சொன்னா ஹேமந்த் வந்து இந்த படத்துல வந்து ஹேமநாத் வந்து அவரும் புதுசா PRO அறிமுகமாக இருக்குது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் சீக்கிரம் அப்படியே சங்கத்துல மெம்பர் ஆகி எலெக்ஷன் நடத்துட்டு தகவல் நீண்ட காலமா தலைவர் அடுத்த ஜென்ரேஷன் என்னன்னா மற்றபடி இந்த வாரம் வந்த படங்கள் கூட பாத்தீங்கன்னா வந்து எந்த படங்களுக்கு வந்து சரியான விமர்சனங்கள் எல்லாம் வந்து இந்த விமர்சனங்கள் எழுதக்கூடாது அப்படின்றதுனால சீனிவாசன் சொன்னது மாதிரி எனக்கு வந்து விமர்சனங்கள் வந்து உடன்பாடு உண்டு. நான் வந்து விமர்சனங்களை வரவேற்கிறவாங்க. இதை நான் ஆரம்பத்துல இருந்து என்னோட படங்களை சொல்லியிருப்பேன். என்னோட படங்களை திட்டினாலும் சரிவான். நான் எப்படி பாக்குறேன்னா, லோக்கலா சொல்ல போனா ஒரு பொருளா இருந்தா அது வீசனா இல்ல மணக்கணும், ரெண்டுமே இல்லைன்னா அந்த பொருளுக்கான வேல்யூ இல்லைன்னு பாக்குறேன். விமர்சனம் பண்றது வந்து நம்மளை மெருகேற்றிக்கிறது தான். எப்பவுமே வந்து என்னுடைய படத்து வந்து எனக்கு சிறப்பா இருக்கும். நாங்களும் நல்ல படம் எடுக்கணும் தான் ட்ரை பண்றோம். தயாரிப்பாளர்களும் யாரும் வந்து ஒரு மொக்க படத்தை கொடுத்துட்டு போனோம் நீங்க வந்து எங்களை திட்டணும்ன்ற ஆசை கிடையாது. நல்ல படம் எடுக்கணும் தான் வர்றோம். நல்ல படம் எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றோம். இயக்குநர்கள்ட்ட கதை கேட்கிறோம். எங்ககிட்ட கதை ஒண்ணு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க எடுக்கிறது வேற மாதிரி வந்துடும். மேக்கிங்ல உங்களுக்கு தெரியாது கிடையாது. ஏன்னா ஒரு தனிப்பட்ட ஆளோட முயற்சி கிடையாது, ஒரு டீம் ஒர்க். ஒரு கேமராமேன் தப்பு பண்ணலாம், ஒரு மியூசிக் டைரக்டர் தப்பு பண்ணலாம், இல்ல நடிச்சவங்க தப்பு பண்ணிடலாம். இப்படி எல்லாருடைய பங்கும் சேர்ந்தது. இது தயாரிப்பாளர்கள் மட்டுமே வந்து ஒரு கதையை வந்து ஜட்ஜ் பண்ணி அவங்க தப்பா எடுத்துட்டாங்கலாம் சொல்ல முடியாது. எங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நல்ல பணம் போடுறோம், நல்ல கதை எடுக்கிறதுக்கு தான் பணம் போடுவோம். பணம் போட்டு லாஸ் ஆகிட்டு வரணும் பணம் எடுக்க போறோம் அப்படிலாம் கிடையாது.
விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பாக்குறேன்னா, நீங்க இல்லைன்னா இன்னைக்கு இந்த சின்ன படங்களே கிடையாது. சின்ன படங்களுக்கு வந்து இப்ப நம்ம சொல்றது மாதிரி ஒரு 4 நாளைக்கு அப்புறம் நீங்க விமர்சனம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றதெல்லாம் யதார்த்தமே கிடையாது என்ன பொறுத்தவரை. ஏன்னா அப்போ வந்து ஒரு 70 பிரிண்ட் போடுவோம். நீங்க இந்த தேட்டர்ல ஓடி முடிஞ்சவொன்னே இன்னொரு தேட்டருக்கு மாத்துவாங்க, இந்த தேட்டர்ல பார்க்காதவங்க இன்னொரு தேட்டர்ல பார்ப்பாங்க. இப்போ சேதுன்ற படம்லாம் எத்தனை நாளைக்கு அப்புறம் பிக்கப் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு விடுதலை ரகம்ன்ற படம்லாம் எவ்வளவு நாளைக்கு அப்புறம் பிக்கப் ஆச்சுங்க. நீங்க இன்னைக்கு மாதிரி சேதுவோ இல்ல இன்னைக்கு விடுதலை ரகமோ ரிலீஸ் ஆயிருந்தா இன்னைக்கு ஒரு டிஆர் இருந்திருக்க மாட்டாரு, ஒரு பாலா இருந்திருக்க மாட்டாரு. சோ அப்ப அன்னைக்கு வந்து ஸ்கிரீன் பேஸ் ஒரு தேட்டருக்கு முடிஞ்சதுன்னா இன்னொரு தேட்டருக்கு மாத்துவாங்க. அப்ப ஆடியன்ஸுக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருந்தது. இன்னைக்கு ஒரு நாள் கூத்துதான். காலையில 11 மணிக்கு ஷோ வந்து ரன் ஆச்சுன்னா அந்த ஷோவுக்கு ஆள் வரலைன்னா அடுத்த ஷோ 2:30 ஷோ வந்து இருக்காது, அந்த படம் தூக்கிடுவாங்க. ஸோ இப்போ ஒரே நாள்ல விட்டில் பூச்சி மாதிரி அன்னைக்கு முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு போச்சு. அதுக்கான வேல்யூவே இருக்காது. அப்ப நம்ம வந்து நம்ம என்ன ஏதாவது ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த படத்தை முன்னாடியே மீடியாவுக்கு போட்டு காட்ட வேண்டியது இருக்கு. நீங்க அந்த படத்தை பத்தி பேசுங்க, நீங்க பேசிட்டா ரப்பர் பண்ண ஹிட் பண்ணீங்க, அது யாராலையும் மறுக்க முடியாது. அதாவது வந்து நல்ல படத்தை ஓட வச்சதுல பங்கு மீடியாக்களோட பங்கு இருக்குன்றது எனக்கு தெரியும், நானும் அறிவேன். நல்ல படம் நீங்க வெளியே ப்ரெஸ்ஸும் பார்த்துட்டு வந்த உடனே சோசியல் மீடியால ஒரு வைப் கிரியேட் ஆகும். அப்படியே பார்த்துட்டு அவங்கள அறியாமலே சோசியல் மீடியால எழுத ஆரம்பிப்பாங்க, இது சூப்பர் அப்படிலாம். நீங்க நல்லா இருக்குன்னு சொன்ன படங்களும் சில படங்கள் ஓடாமல் இருந்திருக்கு, நல்லா இல்லைன்னு சொன்ன படங்களும் ஓடி இருக்கு. இப்ப ராட்சசன்லாம் நீங்க வந்து நல்லா இல்லைன்னு நிறைய பேர் போட்டிருந்தாங்க, ஆனா அந்த படம் ஓடிச்சு. சமீபத்துல வந்த ஒரு படம் கூட டிமாண்டி காலனி நிறைய பேர் நல்லா இல்லைன்னு இருந்தாங்க, ஆனா அந்த படம் கலெக்ஷன் நல்ல கலெக்ஷன். ஸோ அப்ப நம்ம வந்து எல்லாரோட பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது. நம்ம பாக்குறதுதான் சரியான பார்வை சொல்றேன். நான் ரசிக்கிற படம் வந்து எல்லாரும் ரசிக்கின்ற அவங்கவுங்க மனநிலையை பொறுத்ததான் ஒரு படம் பாக்குறது. நம்ம அதுக்காக பயந்துகிட்டு நம்ம விமர்சனம் வேணாம்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இப்படிப்பட்ட இயக்குநர்கள்லாம் வரவே முடியாது. இவங்க எல்லாம் ஒரே நாள கனவு போயிடுவாங்க. அப்புறம் இன்னைக்கு எதிர்காலத்துல வர இயக்குநரோட வாழ்க்கையெல்லாம் கனவாகி போயிடும். அவங்க எப்படி வர்றது? இப்ப நீங்க ரப்பர் பந்துக்கு யாருமே விமர்சனம் போடல, 4 நாள் பொறுத்து நீங்க விமர்சனம் போடுங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா அந்த இயக்குநரோட வாழ்க்கை என்ன இருக்கா? புதுசா வர ஒரு இயக்குனருக்கு வந்து எந்த நடிகர் வந்து பெரிய நடிகர் வந்து டேட் கொடுத்து நீங்க ஒரு பெரிய படங்களுக்கு வந்து அவங்களுக்கான ரசிகர் பட்டாளம் இருக்காங்க, அவங்க வந்து நூன் ஷோ ஃபில் பண்ணிடுவாங்க. அதுக்குதான் அந்த நூன் ஷோ ஃபில் பண்றதுக்கான ஆர்டிஸ்ட் தான் வேல்யூ உள்ள ஆர்டிஸ்ட். அதுக்குதான் ஒரு மார்க்கெட் வேல்யூ உள்ளவங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நம்ம நடிக்க வைக்கிறோம், நூன் ஷோவையாவது ஃபில் பண்ணட்டவங்க அப்படின்னு. அப்ப அப்படி வரும்போது மவுத் டாக்ல ஒருவேளை அவங்க பார்த்துட்டு போய் வெளியே சொல்லுவாங்க, படம் நல்லா இருக்குன்னா திரும்ப வர போறாங்க, நல்லா இல்லைன்னா போய் போறாங்க. சின்ன படங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? சின்ன படங்கள் நீங்க 4 நாளைக்கு அப்புறம் ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம 4 நாளைக்குள்ள அந்த படம் காணாம போயிடும், வந்தனைக்கே காணாம போயிடும். 4 நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம தான் உட்காந்து தனியா பார்த்துட்டு இருக்கலாம், ஆள் இருக்காது. அதனால வந்து இது நம்ம வந்து மீடியாவும் தயாரிப்பாளர்களும் ஒரு இணக்கமான முடிவெடுத்து போக வேண்டியது. ஆனா இந்த சினிமா நல்லா இருக்கணும்ன்றதுல உங்க பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு. உங்களோட பங்கு வந்து இந்த படத்தை வந்து நீங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. நம்ம 2 பேரும் தான் நம்ம ஆரோக்கியமா முடிவெடுக்கணும். விமர்சனங்களை வந்து ரொம்ப நாகரிகமா ஆரோக்கியமா வைக்கணும். ஏன்னா ஒரு காலத்துல வந்து அவங்க இப்ப உங்களுக்கு தெரியும், ஆனந்த மார்க் போடுறதுலாம் பாத்தீங்கன்னா போஸ்ட் அடிச்சுலாம் ஓட்டிருக்காங்க. 45 மார்க் ஆனந்த உடலை போடுறாங்க, 50 மார்க் போடுறாங்கன்னா அது அன்னைக்கு வந்து வால் போஸ்ட்ல பெருசா இருக்கு ஆனந்த உடலை. அப்ப அதுக்கு வேல்யூ பண்ணாங்க அந்த ரிவ்யூ வந்து. அப்போ பத்திரிகையாளர்கள் நமக்கும் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நம்புறேன். ஏன்னா இது நம்ம எல்லாரும் சேர்ந்து இது ஒரு கிட்டத்தட்ட நம்ம இண்டஸ்ட்ரியில ஒரு 50,000 பீப்புள் வாழக்கூடிய ஒரு தொழில். இதுக்கு நமக்கு எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நம்புறேன். அதுக்காக பத்திரிகை நீங்க அதான் சொல்ல மாதிரி நீங்க ரிவ்யூவே போடாதீங்க அப்படின்னு சொல்றதுல எனக்கு உடன்படே கிடையாது. அப்படின்னா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் வந்து எத்தனை நாள் மினிமம் நீங்க தேட்டர்ல போடுவோம்ன்ற ஒரு கணக்கு வேணும். இத்தனை நாள் நாங்க எடுக்க மாட்டோம் அந்த படத்தை, ஆள் வருவே வரலையோ ஒரு 4 நாளைக்கு இந்த படம் நிக்கும், நாங்க போடுறோம், மவுத் டாக்ல வரட்டும் அப்படின்னு நாங்கன்னா ஒத்துக்கலாம். அப்படி தேட்டருக்காரங்க கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் எப்படி லாஸை பேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா வந்து எங்களுக்கு நூன் ஷோக்கு ஆள் இல்லைங்க, நம்ம காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி நீங்க போடுங்கன்னு சொன்னா கூட போட மாட்டாங்க, ஏன்னா கேண்டீன் பிசினஸ் இருக்காது. ஸோ அதுவும் சிக்கல் இருக்கு. ஸோ பிராக்டிக்கலா இப்படி நிறைய சிக்கல் இருக்கு. நீங்க எல்லா பக்கமும் நீங்க யோசிக்கணும். விமர்சனம் வேணாம் போது அப்ப எனக்கு அந்த பக்கத்துல நீங்க வந்து எனக்கு அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். இல்லைங்க நாங்க 4 நாளைக்கு வந்து நாங்க வந்து வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 3 நாளைக்கு வந்து நாங்க கண்டிப்பா நாங்க படத்தை எடுக்க மாட்டோம். படம் போட்டீங்கன்னா அந்த படம் ஓடும், எத்தனை ஷோ உங்களுக்கு கொடுக்கமோ அத்தனை ஷோ நாங்க தூக்க மாட்டோம்னு கேரண்டி இருந்ததுன்னா நிச்சயமா விமர்சனம் வேணாம்னு சொல்லலாம். நீங்க வேணாங்க பரவாயில்ல அப்படின்னு. அதுக்கான வாய்ப்பு இல்ல, கொடுக்க முடியாது, அவங்களாலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களும் தியேட்டர் பிசினஸ் பண்றவங்க, அவங்க என்ன பண்ண முடியும், எல்லாமே வியாபாரம் தானேங்க. அப்ப நமக்கு ஒரே சாய்ஸ் வந்து மீடியா தான். மீடியா பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா நல்லா இல்லைன்னு நல்லா இருக்குன்னு எழுத போறாங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு எழுத போறாங்க. நல்லா இல்லைன்னு நம்ம மாத்திக்க போறோம்.
இதுதான் தொழில் வந்துட்டோம். இப்போ எனக்கு நான் எடுத்த படத்தை சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா நான் அதை நான் என்னோட படத்தை திறனாய்வு படிப்பேன். ஓகே, இவங்க சொல்ற நிறைய பேரோட ரிவ்யூ நான் படிப்பேன், சீனு ராமசாமி படிப்பேன். சில வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதிப்பாங்க, இந்த கதை இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அது அவங்களோட வியூ, இப்படி இருந்தா நல்லா இருக்கும். அதுக்காக எழுதக்கூடாதுலாம் கிடையாது. நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ உங்களுக்கு மனசு தோண எழுதணும். ஒரு நாய்ஸ் கிரியேட் ஆகும், அவ்வளவுதான். அது இந்த படத்தை பத்தின நான் இப்ப நீ பாருங்களேன், இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்துக்கு எந்த படத்துக்கும் அந்த மாதிரி ஒரு இது இல்லை. பாவம், இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் வந்து இந்த ஜீப்ரான்னு ஒரு படம் வந்துச்சு, எனக்கு எனக்கு ரொமான்ஸ் மட்டும் ஒரு படம், எந்த படமே எந்த இதுலயுமே வந்து ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ணல. ஸோ இது பாவம் தான். ஆக்சுவலா இதை நம்ம எல்லாருமே உட்காந்து நீங்களும் புரிஞ்சுக்கணும், எங்களுடைய வழிகளை புரிஞ்சுக்கணும். நாங்களும் இவ்வளவு கோடி ரூபா போட்டு இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுக்கிறோம். நீங்க வந்து குற்றம் சொல்வதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. எந்த ஒரு ஆசிரியனுக்கும் மாணவனை தண்டிப்பதற்கு முழு உரிமை உண்டு. அந்த மாணவன் வந்து அவனை திருத்திக்கிறத நல்லது. அதாவது கசப்பு மருந்து எப்பவுமே வந்து உடம்புக்கு நல்லதுன்னுவாங்க. நீங்க சொல்ற அறிவுரை எங்களுக்கு அப்படித்தான் இருக்கணும். தனிநபரா வந்து உங்களோட விருப்ப வெறுப்புகளை வந்து இதுல காட்டக்கூடாதுன்றதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இது உங்கள்ட்ட வந்து நான் அட்வைஸாகல ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். உங்களுடைய விருப்ப வெறுப்பு இருந்தாலும் அதுதான் அதை வந்து அந்த படைப்புல காட்டுறாங்க. ஏன்னா அந்த படைப்புல நீங்க என்ன மட்டும் உங்களுக்கு பிடிக்காம இருக்கும், என்ன பிடிக்காதுக்காக என்னை டார்கெட் பண்ணி எழுதிங்க. பட் அந்த படத்துல வந்து நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க, நிறைய பேரோட முதல் கனவா இருக்கும். அதுல அவங்க அப்ப எல்லாருமே பாதிக்கப்படும். ஸோ அதனால நம்மளுடைய தனிமனித விருப்ப வெறுப்பெல்லாம் வந்து ஒரு படைப்புல வைக்கக்கூடாதுன்றது என்னுடைய வேண்டுகோள். மற்றபடி உங்களுடைய ஆதரவு வந்து சினிமாவுக்கு என்னைக்குமே தேவை. முதல் நாளே உங்களுடைய விமர்சனத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம், எங்களுக்கு வேணும் அப்படின்றதும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். சீனு ராமசாமி சொன்ன மாதிரி நீங்க சொல்லுங்க, ப்ரொடியூசர் கவுன்சில சொல்லுங்க. நான் எப்பயுமே என்னோட ஸ்டாண்ட்ல நான் தெளிவா இருப்பேன். நான் ரிவ்யூ வந்து மதிக்கிறவன், நான் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். விமர்சனம் வேணும், ஏன்னா அதுதான் இன்னைக்குள்ள படைப்பாளிகளை அடையாளப்படுத்தும். சின்ன சின்ன டாடான்னு ஒரு டைரக்டர் வந்து பேசிட்டு போனாரு. அவரு எப்படி உருவானாரு? நீங்க கொடுத்த விமர்சனத்து மூலமா நீங்க நிறைய பேர் உருவாக்கி விட்டீங்க. இன்னைக்கு உயரத்தில் இருப்பவர்களெல்லாம் நீங்க உருவாக்கி விட்டவங்க. நான் உயர போனதுக்கு அப்புறம் நீங்க தேவையில்லைன்னு உங்களை ஒதுக்குறது வந்து நியாயமா இருக்காது. எனக்கு அது சரின்னு படல. பட் அதனால உங்களுடைய விமர்சனங்கள் வேணும். இந்த படத்துக்கு அப்படித்தான் நான் சொல்றேன். இந்த படத்துக்கு இந்த கணேசன்றவர் அவருடைய பெரும் முயற்சி. இந்த படம் இந்த படம் வந்து அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காருன்றது எனக்கு தெரியும். ஏன்னா அதுல அந்த கேரக்டர் நடிச்சதுதான் அவருடைய உண்மையாவே அவருடைய வாழ்க்கை. அவர் எவ்வளவு வலி இருந்தா அப்படி நடிச்சிருப்பாருன்றது நான் உணர்ந்தேன். உண்மையா நீ காலைல இருந்து கூப்பிடும் போது கூட என் ஆபீஸ்ல இருக்கு, நான் வரவே வேணான்னு சொன்னேன். பரவாயில்ல, நீங்க போன்ல சொன்ன போய் நான் வரேன், இல்ல உங்க ஆபீஸ்க்கு வரேன் அப்படின்னு அவர் வர வச்சு நான் கேட்டேன், யார கூப்பிட்டுருக்கீங்க, யாரு பிஆர்ஓ, எப்படி இதை வந்து கேட்டேன். அவருக்கு பாவம் அவர் வந்து ஒரு படம் பண்ணணும், நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் இருக்கு. நிச்சயமா நல்லா இருக்கீங்க பிரதர். நீங்க இந்த படத்துக்காக நிறைய மெனக்கெட்டு இருக்கீங்க. உங்களுடைய சின்சியாரிட்டி கண்டிப்பா இருக்கீங்க. ஏன்னா சினிமா வந்து நம்பினவங்களை கைவிட்டதே கிடையாது. சும்மா இதை வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்க எடுத்துட்டு போறவங்கள வேணா அந்த சினிமா கைவிட்டுக்குமே தவிர உண்மையாவே சினிமாவை நேசிச்சவங்க யாரும் தோத்து போக மாட்டான். தோத்து போற மாதிரி நமக்கு தெரியுமே தவிர தோத்து போக மாட்டான். நிச்சயமா ஜெயிப்போம். நீங்க இந்த படத்தின் மூலமா வெற்றி பெறுவீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றி சார். ஸோ உங்களை ஹானர் பண்ற வகையில வந்து சமயா முரளி அவர்கள் வந்து ஒரு ஷால்வை மட்டும் போடுவாங்க சார். ஸோ அடுத்தபடியாக நம்மளோட சீனியர் மோஸ்ட் டைமண்ட் பாபு சார் அன்போடு அழைக்கிறோம். ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சைலண்ட் மூவிக்காக. எல்லாருக்கும் வணக்கம். பிஆர்ஓக்களை முன்னிட்டு இந்த விழா நடத்திய திரு ஹேமந்த் அவருக்கு நன்றி. இந்த விழா வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். ஸோ அடுத்தபடியாக நம்மளோட பிஆர்ஓ நிகில் சார் அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பெரியவர்கள் இருக்கும் சபையில் என்னையும் பேச வைத்த என் அம்மா, அப்பா, மனைவி மற்றும் கடவுளுக்கு நன்றி. இந்த படத்துல வந்து அறிமுகமாகும் பிஆர்ஓ ஹேமானந்துக்கு வாழ்த்துக்கள். அவரு பிஹைண்ட் வுட்ஸ்ல பிஆர்ஓ இருக்கும்போது நான் பிஆர்ஓ பண்ண நிறைய படத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ என் படங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு முக்கிய காரணம் இந்த ஹேமானந்த் என்று பிஆர்ஓவாக அடியெடுத்து வைக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்துல வந்து நம்ம பொதுவா வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனா சமயத்துல யாரும் உதவி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஹேமானந்துக்கு இந்த படத்துல வந்து சமயத்துல வந்து ஹெல்ப் பண்ணி மியூசிக் டைரக்டரா ஆயிருக்காரு. ஸோ அவர் வந்து சார் சொன்னது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு, ஒரு ஜிஎஸ்டி கமிஷனர் அவரு. ஆனா அந்த ஜிஎஸ்டி கமிஷனர் என்ற எந்த ஒரு பந்தமும் இல்லாமல் சினிமால இருக்க ஒரு
பேஷன்னால பண்ணிட்டு இருக்காரு. அவர் இசை பத்தி சொல்லும் போது எனக்கு வந்து ராகம்லாம் எதுவும் தெரியாது சொல்லிட்டு சில பல்லவிகள்லாம் சொன்னாரு. டி ராஜேந்தர் சார் வந்து ராகம் தேடும் பல்லவின்னு சொல்லி ஒரு படமே எடுத்து சக்சஸ் பண்ணியிருக்காரு. அது மாதிரி உங்களுக்கு ராகம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் பல்லவி அந்த ராகத்தை தேடி இருக்கிறது. அதனால பாடல்கள் நல்லாக வந்திருக்கிறது. இங்க வந்து இந்த கதைக்கு வந்து பொதுவா வந்து ஒரு கதைக்கு வந்து நங்கையும் தேவை மங்கையும் தேவைன்னு சொல்லுவாங்க. சோ மங்கையா கதாநாயகியா இருந்தாலும் நங்கையாக திருநங்கை நமிதா அவர்கள் பண்ணியிருக்காங்க. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா நங்குன்ற மீனிங் வந்து உமன் ஆஃப் குவாலிட்டி அண்ட் டிஸ்டிங்ஷன் சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க உமன் ஆஃப் குவாலிட்டி அண்ட் டிஸ்டிங்ஷன்றதுனால இந்த படத்துல உங்களோட விஷயங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கு. இயக்குனர் கணேஷ் அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் சொன்னாரு, நான் சின்ன வயசுல வந்து பேச மாட்டேன், ரொம்ப சைலண்டா இருப்பேன், நல்ல சைலண்டாவே இருக்குன்னு சொன்னாங்க. லைஃப்ல சைலண்டா இருக்கிறது தான் முக்கியம், வயலண்டா இருக்கக்கூடாது. நீங்க ஒரு நல்ல படம் எடுத்திருக்கீங்க. பொதுவா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சத்தமாக சொல்வதை விட அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். இந்த சைலண்ட் படம் உங்கள் கேரியரில் ஒரு அழுத்தமான பதிவாக இருக்கும் என்று நான் வாழ்த்துகிறேன். வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். சோ அடுத்தபடியாக அம்மா கேரக்டர்ல வந்து ரொம்ப சிறப்பா வந்து பண்ணியிருக்கக்கூடிய சாந்தி ஆனந்த் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் ஊடக அன்பர்களுக்கும் பத்திரிகை அன்பர்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல கடவுளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்றேன். அடுத்தது சமயமுரளி ப்ரொடியூசர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு. முதல்ல என்னை பார்த்தது கணேஷ் டைரக்டர் அவர் தான். ஒரு அம்மா கேரக்டருக்கு அப்படின்னு கூப்பிட்டாங்க. தென் நான் போன உடனே இந்த மாதிரி ஸ்டோரி அவுட்லைன் மட்டும் அந்த அம்மாவோட கேரக்டர் பத்தி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே ஓகே சொன்னேன். அண்ட் அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் இந்த என்னுடைய சீன்ஸ் எல்லாம் பண்றச்ச சமயமுரளி சார் வந்து கூட நின்று ரொம்ப என்கரேஜ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சஜஷன்ஸும் கொடுத்தாரு. அதே சமயத்துல கணேஷ் சாரும் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்ன்ட்டு லைக் அவங்க சஜஷன்ஸ் கொடுத்தது எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் என்னுடைய டேலண்ட் என்கரேஜ் பண்ற மாதிரி நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருந்தது எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நிச்சயமா இது எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா கணேஷ் சாரை பார்க்கும்போது எனக்கு வந்து இவருதான் இந்த கேரக்டர் பண்ணியிருக்காரா அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அவ்வளவு அழகா அந்த கேரக்டரை திருநங்கையா போர்ட்ரே பண்ணியிருக்கிறாரு. அவரு சூப்பர்பா பண்ணியிருந்தாரு. அவரோட கூட நடிக்கிறது வந்து நான் இத்தனை படங்கள் பண்ணியும் இத்தனை சீரியல்ஸ் பண்ணியும் நான் வந்து இந்த கேரக்டர் அவரோட பண்றது வந்து நான் ரொம்ப சின்னவளா நினைச்சேன். ஏன்னா அவ்வளவு அழகா அவர் போர்ட்ரே பண்ணியிருந்தாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு திருநங்கையா வந்து அவ்வளவு அழகா அவர் இன்ச் பை இன்ச் அந்த அந்த அசைவுகள் எல்லாமே ரொம்ப அழகா அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட பண்றதுக்கு. தேங்க்யூ கணேஷ் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ சமயமுரளி சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. என் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். நீங்க எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட் பண்ணி எங்களை இந்த படத்தை வந்து எங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கணும்ன்றத உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பை அளித்து அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. மன்னிக்கவும், நாயகன் முரளி என்னோட நெருங்கிய நண்பர். அவரோட ஆரம்ப காலத்துல இருந்து அவரை பார்த்துட்டு இருக்கேன். மிகவும் திறமையானவர், நல்ல ஆக்டர், நல்ல டான்சர். நீங்க தொடர்ந்து போராடுங்க. உங்களின் வெற்றியும் அங்கீகாரமும் தள்ளிதான் போயிருக்கிறதை தவிர தவறி போகவில்லை. நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீர்கள். அடுத்தபடியாக நம்மளோட ஹேமானந்த் டிஆர்ஓ டைமண்ட் பாபு சாருக்கு வந்து ஷால் வந்து போத்துவாங்க. ஒரு சின்ன மரியாதை சார். ரொம்ப நன்றி சார். அடுத்தபடியாக நிக்கில் முருகன் சாருக்கு வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டெபியூ பிஆர்ஓ வந்து ஷால்வோ வந்து போத்துவாங்க.
அடுத்தபடியாக செல்வா ரகு அவர்களை அழைக்கிறோம். ஸோ ஒரு சின்ன மரியாதையின் காரணமாக வந்து ஷால்வை வந்து போட்டுடுறோம். ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு.